ஆமா. இப்ப வினைமுற்றுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் வினைமுற்று சொன்னேன். ரெண்டாவது வகை குறிப்பு வினைமுற்று. புரியுது இல்லையா? ரெண்டாவது வினைமுற்று எங்க எழுதணுங்க, விளக்கம் எழுதணுங்க, விளக்கம் சொல்லுங்கப்பா. எழுதிருக்கீங்களா விளக்கம்? குறிப்பு வினைமுற்றுனா என்ன அப்படின்னு எழுதிருப்பீங்க பாருங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றை அடிப்படையாக கொண்டு என்னது புரியல? இங்க பாருங்க, பொருளிடம், காலம், சினை, குணம், தொழில் அடிப்படையில் தோன்றணும். நம்ம ஏற்கனவே செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் 6 வச்சிருக்கோமா? இந்த 6ல ஒன்ன மட்டும் உணர்த்தினா போதுமா? கவனிங்க, இந்த ஒண்ணு என்னது? நான் அழிக்காம விட்டது எது? நான் இப்ப இந்த 6ல ஒன்ன மட்டும் அழிக்காம வச்சிருக்கேன், எது? அதுதான். ஆனால் இந்த செய்பவனை வெறுமனே உணர்த்தணும்னு அவசியம் இல்லை. கவனிங்க, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6 அடிப்படையில் உணர்த்தணும். அப்ப பாருங்க, ஒரு வினைமுற்று சொல் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6 அடிப்படையில் தோன்றி, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6 அடிப்படையில் தோன்றி செய்பவனை மட்டும் உணர்த்தும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஆனா புரிஞ்சுக்கணும், புக்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பா. நான் எல்லா எக்ஸாம்பிளுமே எழுதுறேன். நீங்க இத பெயர்ல கேட்டா நார்மலா பெயர்னு எழுதணும். அதவே வினைமுற்றுல கேட்டா குறிப்பு வினைமுற்றுன்னு எழுதும். விளக்கம் எழுதிக்கோங்க. பொருள், பொருள், இடம், காலம், பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6 அடிப்படையில் தோன்றி, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6 அடிப்படையில் தோன்றி. புக்ல என்ன விளக்கம் எழுதுனீங்க? தோன்றி நீங்க அந்த எழுதுற விளக்கத்தை மட்டும் சொல்லுங்க. புக்கில் அது இருக்கும், அதனால நான் உங்களை கேட்கிறேன். செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் இருக்கு இல்லையா? அதுல செய்பவனை மட்டும்தான் சொல்லும். ஆனா இது எதன் அடிப்படையில் தோன்றும்னா, பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6ல் ஒன்றை மட்டும் எழுதிக்கோங்க. ஆகிய 6 அடிப்படையில் தோன்றிலே போட்டீங்களா? சரி விட்டுருங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி எழுதுங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் தொழில் ஆகிய 6 அடிப்படையில் தோன்றி செய்பவனை மட்டும் உணர்த்தும் வினைமுற்று. 6 அடிப்படையில் எதுல இருந்தாலும் தோன்றலாம். ஆனா தோன்றும் போது செய்பவனை அடிப்படையாக கொண்டு உணர்த்தணும். கான்செப்ட் புரியுதா? இப்ப கவனிங்க, ஆகிய 6 அடிப்படையில் தோன்றி செய்பவனை மட்டும் உணர்த்தும் வினைமுற்று. பொருளிடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6 அடிப்படையில் தோன்றி செய்பவனை மட்டும் உணர்த்தும் வினைமுற்று. அப்ப இந்த 6 அடிப்படையில் தோன்றலாம். ஆனா ஏதேனும் ஒன்றை செய்பவனை அடிப்படையாக வைத்து இருக்கணும். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், பொருளை அடிப்படையாக வைத்து வருகிற பெயர். தங்கம் நிறைய வச்சிருக்கான், பொன் ஒருத்தன் நிறைய வச்சிருக்கான். பொன்னை அதிகமாக வைத்திருந்தால் அவனுக்கு பேர் என்னது? பொன்னன். பொன்னன். காலில் ஒருத்த கழல் அணிஞ்சிருக்கிறான். கழல், காலில் அணிகிற அணிகளோட பேரு கழல். கழலை அணிந்தவனுக்கு பேரு தமிழ்ல கழலை அணிந்தவனுக்கு பேரு தமிழ்ல கழலான். கழலான். கழல் எல்லாருமே அணியக்கூடாது. போர்க்களத்தில் போர் வீரர்கள் அணிவாங்க, அல்லது அரசர்கள் அணிவாங்க. அது போர் மரபாக கருதப்பட்டது. ஆனால் ஒரு மன்னன் காலில் எந்நேரமும் கழல் அணிந்தே இருப்பானா, அவனுக்கு பேரே கலர்கால் பேகன். கலர்கால் பேகன். பேகன் என்கிற மன்னன் காலில் எந்நேரம் கழல் அணிஞ்சிருப்பான். அப்ப என்ன அர்த்தம்? அவன் எந்நேரமும் போர் வேட்கையோட இருப்பான். எவன்ட்டையாவது போர் இருக்கணும், போருக்கு போயிட்டே இருக்கணும். அந்த போர் எண்ணத்தோட இருக்கிறனால அவனுக்கு காலில் கழல் அணிஞ்சே இருப்பான். அப்ப கழலை அணிந்தவன் கழலான்.
அடுத்து கவனிங்க, இடப்பெயர். மதுரையில வாழ்றவனுக்கு பேர் என்னது? மதுரையான். விழுப்புரத்துல வாழ்றவனுக்கு பேர் என்னது? விழுப்புரத்தான். தென்னாட்டான். அம்பலத்தில் ஆடுபவனுக்கு பேர் என்னது? அம்பலத்தான். இப்ப எக்காரணம் கொண்டு நான் சொல்லாம இதை எழுதிடக்கூடாது. நான் எதை எழுதணும் பின்னாடி சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீங்க எதை எழுதணுமா வேணாமான்னு யோசிக்கோங்க. அடுத்து கவனிங்க, காலத்தை வைத்து வந்த பேர். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், காலத்தை வைத்து வந்த பேர் எந்தெந்த பெயர்கள் லிமிட் கால பெயருக்குள்ள வரும் அப்படி சொல்லியிருக்கேன். நட்சத்திரங்கள், மாசம் இருக்கு இல்லையா, எல்லாமே. இப்ப ஆதிரையில பிறந்தவனுக்கு பேரு திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தனால அவனுக்கு பேரு ஆதிரையான். திருவோண நட்சத்திரத்துல பிறந்தனால அவனுக்கு பேரு திருவோணத்தான். திருவோணத்தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் பிறந்தானா கார்த்திகையான். இளவேனில் முதுவேனில பிறந்தான்னா அவனுக்கு பேரு வேணிலான். வெயில் காலத்துல பிறந்தவன். அப்ப காலங்கள் நட்சத்திரத்தில் அடிப்படையில் நல்ல கவனி. இந்த பேரை தவிர நீ எந்த பேரும் நினைவு வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா சினை பெயர். கண்ணு அழகா இருக்கும், அவனுக்கு பேர் என்னது? கண்ணன். மூக்கு பெருசா இருந்தா மூக்கன். மூக்கையனா? மூக்கன். நெடிய தோள்களை உடையவன் நெடுந்தோளான். குறுகிய பாதங்களை உடையவன் சூப்பர், குறுந்தாளான். தாழ்னா பாதம்னு தெரியலாம். நீங்க குறுந்தாளான்னு சொன்னது என்ன பெரிய விஷயம்லாம். தாழ்னா பாதம், குறுந்தாளான் குறுகிய பாதங்களை உடையவன். சில பேர் இதை கேட்டா என்ன பேருன்னு கேட்டா சினை பேருனதுக்கு பதிலாக பண்பு பேர்னு எழுதி வச்சிருவாங்க. ஏன்னா குறுகிய பாதம், அப்ப குறுகியன்னா அளவு வருது இல்ல சார், அப்ப பண்பை குறிக்காதா? குறுகிய பாதங்களை உடையவன், அப்ப பாதம் தான் இங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சினை பெயர். நெடுந்தோளான், நெடிய தோள்களை உடையவன். அப்ப நெடியன்னு வந்தா நீளம், அளவு, அப்ப பண்பு வராதா? வராது. நெடிய தோள்களை உடையவன். தோல் என்பது சினை பெயர். அப்ப பெயர்ல வரும்போது சில நேரம் கேட்பாங்க குணம், அவன் ரொம்ப நல்லவன், அப்ப அவனுக்கு பேர் என்னது? நல்லன். அவன் குணத்தால பெரியவன், பெரியன். அவன் கீழ்குணம் உடையவன், சிறியன். அவன் கருப்பா இருப்பான், கரியன். கருப்பனா? தொழிலால் வந்து பேரு. ஒரு தொழிலை வைத்து அவங்க செய்யற தொழிலை வச்சு அவனை சொல்லணும். அவன் கூத்தாடுவான், அவனுக்கு பேரு கூத்தன். அவன் உழுகிற தொழிலை செய்பவன் உழவன். அவன் எழுதுகிற தொழிலை செய்பவன் எழுத்தன். இது உங்க புக்ல இருக்கு. குயவன்லாம் வராது. குயவன் என்பது குடிப்பெயராயிரும். தொழிற்பெயர் எங்க வரும்? குயவன் என்ற வார்த்தையில் ஏதாவது தொழில் இருக்கா? கடுநடையான். கடுமையாக நடக்கக்கூடியவனுக்கு பேரு கடுநடையான். இப்ப கவனிங்க, இது எல்லாம் பெயர்லயும் வரும், இங்கேயும் வரும். இப்ப எக்ஸாம்பிள், கரியன் என்ன பேரு? பண்பு பெயர். கண்ணன் என்ன பேரு? சினை பெயர். ஆதிரையான் காலப்பெயர். விழுப்புரத்தான் இடப்பெயர். களலான் பொருட்பெயர். பெயர்ல கேட்டா பொருட்பெயர் மட்டும் சொல்லலாம். இப்ப நல்லா கவனிங்க, ஒரு வினைமுற்று சொல் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அடிப்படையில் தோன்றி செய்பவனை மட்டும் உணர்த்துவது. உங்க புது புக்ல இதை மட்டும் தான் கொடுத்திருப்பான். கண்ணன், அப்ப கண்களை உடையவன், அப்ப செய்பவனை உணர்த்துதா? எழுத்தன், எழுதுகிற தொழிலை செய்பவன், அப்ப எழுதுகிற தொழிலோடு சேர்த்து செய்பவனை உணர்த்துதா? இந்த பேர் எல்லாமே. ஆனா உங்களோட ஓல்டு புக்ல செய்பவனை குறிப்பிடுவதற்காக இதுக்கு முன்னாடி அவன் என்கிற வார்த்தையும் சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? இப்ப செய்பவனை குறிக்கிறதுக்காக இப்ப எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்? அவன், அவன் பொன்னன், அவன் விழுப்புரத்தான், அவன் சித்திரையான். நான் புக்ல இருக்கனால அப்படியே சொல்றேன். அவன் சித்திரையான், அவன் மூக்கன், அவன் கரியன், அப்புறம் அவன் உழவன். இது போன குரூப் 4 கொஸ்டின். அவன் உழவன் என்பது எவ்வகை வினைமுற்று? குறிப்பு வினைமுற்று. அர்த்தம் புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க, இந்த பெயர்களை பொதுவாக சொன்னாலும் குறிப்பு வினைமுற்று தான்.
ஏன்னா பொருளிடம் காலம் செய்குணம் தொழில் அடிப்படையில் தோன்றி அந்த செய்பவனை மட்டுமே குறிப்பிட்டிருக்கு. பழைய புக்ல இருக்கிற மாதிரி செய்பவனை தனியா குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சேர்த்துட்டா, அவன் சேர்த்தா ஆட்டோமேட்டிக்கா குறிப்பு வினைமுற்றாக மாறிடும். இப்ப நீ எழுதின விளக்கத்துக்கு கீழே இதை எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் இதை எழுதி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதை பெயர்லையும் கொஸ்டின் கேட்பாங்க, வினைமுற்றுலையும் கேட்பாங்க. பேர்ல கேட்டா பொருட்பேர் இடப்பேர் காலப்பேர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. வினைமுற்றுல கேட்டா அது என்ன வினைமுற்று தெளிவா எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. அது அது அந்த சைடு இருக்க ஆறை மட்டும் எழுதிட்டு அப்புறம் இதை ஃபுல்லா எழுதி. இதெல்லாம் அப்படியே கொடுத்தாலும் குறிப்பு வினைமுற்று தான். இதுக்கு முன்னாடி எல்லாம் அவன் சேர்த்தாலும் குறிப்பு வினைமுற்று தான். பேர்ல கேட்டா என்ன வகை பேர்னு எழுதணும், வினைமுற்றுல கேட்டா என்ன வகை வினைமுற்றுன்னு எழுதணும். ஓகேவா? புரியுதா? அதாவது இது இப்படியே எழுதிக்கலாம், இல்லைன்னா எல்லா வார்த்தைகளுக்கு முன்னாடி அவன் மென்ஷன் பண்ணலாம். இப்ப நீங்க ஏற்கனவே புக்கை பார்த்து எழுதிருப்பீங்கல்ல, அதுல எழுதுனதுல என்ன இருக்கு? கண்ணன், கரியன், உழவன், சித்திரையான், ஆதிரையான், தென்னாட்டான் அப்படித்தானே இருக்கு. ஏன்னா அந்த பேருக்குள்ளேயே இன்னு வரனால அவனை குறிப்பிடதான் செய்யுது. சில நேரம் அப்படி குறிப்பிடாம அவன் என்ற வார்த்தையை முன்னாடி கொடுத்துன்னு கேட்பான். தென்னாட்டார், தென்னாட்டான், இன்னுக்கு பதில் இரு. நீ எது டவுட்னா மேடம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஆமாண்ணே. இதை போட்டுட்டு இதை கீழே எழுதிட்டு அப்படியே ஒரு பாக்ஸ். இதை தாண்டி எதுவுமே கொஸ்டின் வராது. தொடர்ந்து புரியுதா? எனக்கு கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் இருக்குன்னே தெரியாது. அதுகளும் பாவம் அவ்வளவுதான் தெரியும். அடுத்து போயிடலாமா? இல்ல எல்லாத்தையும் கூட எழுதணும் அவசியம் இல்லை, சும்மா ரெண்டு கூட எழுதிங்க, அவ்வளவுதானா? அதனாலயா? அப்ப இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. இனிமேல் அப்ப அப்படி சொல்லக்கூடாது. அந்த பக்கம் அழிச்சிடவா? அத எழுதி முடிச்சவங்க ரோமன் லெட்டர் 3 வினைமுற்றோட 3வது வகை ஏவல் வினைமுற்று. புக்ல என்ன போட்டிருக்காங்க? ஏவல் வினைமுற்று ஏவுதல் பொருட்டு ஒரு செயலை செய்யுமாறு. எப்படி போட்டிருக்கு? இல்ல புக்ல இருக்க விளக்கம் எழுதிருப்பீங்க, அதை அப்படியே சொல்லுங்க. தன்முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று. ஸ்கூல் பிள்ளைங்கனால அவ்வளவு தெளிவா இருக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிறனால. எது மேடம் வினைமுற்றா? அது என்ன பண்ணுவாங்கன்னா
அந்த வினைமுற்றை உடன்பாட்டு வினைமுற்று, எதிர்மறை வினைமுற்று ரெண்டா பிரிப்பாங்க. ஓகேவா? இதை நான் முடிச்ச பிறகு சொல்றேன், அதையும் சொல்றேன். அடுத்து போலாமா? அப்ப வினைமுற்றல போட்டுக்கோங்க, ஏவல் வினைமுற்று. நீ புக்ல இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு, இதை அழிச்சிடவா? தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று. தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை ஏவுமாறு செய்யும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். போட்டாச்சா? பாயிண்ட் 2, ஏவல் வினைமுற்று எதிர்காலத்தில் அமையும். நம்ம அப்ப சொன்னோமா, வினைமுற்று 3 காலத்திலயும் வரலாம்னு சொன்னோம். ஆனா செயல் முடிஞ்சு போச்சுன்னா எதிர்காலத்துலதான் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆனா ஏவல் வினைமுற்று இப்பதான் நம்ம ஏவ போறோம். நாளைக்கு இதெல்லாம் படிச்சுட்டு வந்துருங்க, நாளைக்கு இதெல்லாம் எழுதிட்டு வந்துருங்க, இது இனிமேல் தான் என்ன ஆக போகுது, நடக்க போகுது. புரியுது இல்லையா? அப்ப ஏவல் வினைமுற்று மட்டும் எந்த காலத்துல இருக்கும்? எதிர்காலத்துல. அப்ப ஏவல் வினைமுற்று எதிர்காலத்தில் அமையும். பாயிண்ட் 3, ஒருமை பன்மையை தெளிவாக உணர்த்தும். நீங்க ஒரு ஆளுக்கு ஏவல் சொன்னீங்களா, நீங்க பல பேருக்கு ஏவல் சொன்னீங்களான்றத நீங்க சொன்ன வார்த்தையே காட்டி கொடுத்துரும். புரியுது இல்லையா? சொல்றது புரியுதா? இங்க பாருங்க, ஏவல் ஒருமை வினைமுற்றா இருந்தா ஒண்ணு விகுதி இல்லாம எழுதுவாங்க, விகுதி இருந்தா ஆய் என்கிற விகுதியோடு எழுதுவாங்க. ஏவல் பன்மை வினைமுற்றா வேணும் அப்படின்னா ஒண்ணு ஈர் என்ற விகுதி வரும், அல்லது மின் என்கிற விகுதி வரும். இப்ப தற்காலத்திய வழக்கத்தில் கல் என்கிற விகுதியும் வரும் இப்ப. ஆனா அன்னைக்கு ஈர் மின் மட்டும்தான். இப்ப கவனிங்க, எழுதுன்னு சொல்லணும். உங்க ஸ்டூடெண்ட்டை நீங்க சொல்ல போறீங்க, எழுது. அப்ப ஒரு ஆள்கிட்ட சொன்னா என்ன சொல்லுவோம்? எழுதுன்னு சொல்லுவோம், அல்லது எழுதுவாய். இப்ப உங்க ஸ்டூடெண்ட் எல்லார்ட்டையும் மொத்தமா சொல்ல போறீங்க, என்ன சொல்லுவீங்க? எழுதுவீர் அல்லது எழுதுமின். இப்ப தற்கால வழக்கத்துல சொன்னா எழுதுங்கள். கரெக்ட். இது அந்த காலத்துல வழக்கு இல்ல. இப்ப நம்ம மின் ஈர் எல்லாம் பயன்படுத்த மாட்டோம். படி, ஒரு ஆள்கிட்ட சொன்னா படி, விகுதியோட சொன்னா படிப்பாய், பல பேர்கிட்ட சொன்னா படிப்பீர் அல்லது படிமின். ஏற்று, ஒரு ஆள்கிட்ட சொன்னா ஏற்று, ஏற்றுவாய். இங்க சொன்னா ஈர் சொன்னா ஏற்றுவீர், ஏற்றுமின். அது ஏற்றுங்கள் கல்விகுதியில சொன்னா, அது தற்காலத்து வழக்கு. நீங்க எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமன்றத்து பாங்கறிந்து ஏறுமின். மணிமேகலை. கரெக்ட். புரியுது இல்லையா? அப்ப ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டிமன்றத்து பாங்கறிந்து ஏறுமின் இருக்கா? அப்ப ஏறு அப்படின்னா இங்க ஏறு, இது ஏறுவாய். இங்க சொன்னா ஏறுவீர், இங்க ஏறுமின். அர்த்தம் புரியுதா? அப்ப ஏவல் ஒருமை வினைமுற்று ஏவல் பன்மை வினைமுற்று விகுதிகளின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். மற்றபடி ரொம்ப அதிகமான கேள்வி இதுக்குள்ளலாம் வராது. என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா. ஆனா ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்பான், எதிர்காலத்தை உணர்த்தும் வினைமுற்று எது? ஏன்னா வினைமுற்றுனாலே இறந்த காலத்துலதான் இருக்கும். அப்ப எதிர்காலத்தை உணர்த்தும் வினைமுற்று எதுன்னு கேட்டா ஏவல் வினைமுற்று. ஓகேவா? இது எழுதிட்டீங்களா? அடுத்த லாஸ்ட் ஒன், வியங்கோல் வினைமுற்று.
லாஸ்ட் ஒன். எழுதலாமா? எப்பயுமே வியங்கோல் வினைமுற்றா 4 பொருட்கள்ல வரணும். அதே போல 4 விகுதிகளை பெற்றும் வரணும். வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல் ஆகிய பொருள்ல வந்து க, இய, இயர், அல். கரெக்ட். இப்ப இருக்க புக்ல நீங்க எழுதிருந்தீங்கன்னா கரெக்டா எழுதிருப்பீங்க. எழுதிருக்கீங்களா? புக்ல இருந்து பார்த்து எழுதிருந்தீங்கன்னா க, இய, இயர், அல் என்ற விகுதி. அப்ப எழுதிக்கோங்க. வியங்கோல் வினைமுற்று வாழ்த்தல், வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல். அது என்ன விதித்தல்? விதிக்கிறதுனா கட்டளையிடுறது, விதிக்கிறது. வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல் ஆகிய பொருளில் வந்து வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல் ஆகிய பொருளில் வந்து க, இய, இயர், அல் என்ற விகுதிகளை கொண்டு முடியும் வினைமுற்று. வாழ்த்தல், வைதல், வேண்டல், விதித்தல் ஆகிய பொருளில் வந்து க, இய, இயர், அல் என்ற விகுதிகளை கொண்டு முடியும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். ஓகேவா? என்ன வினைமுற்று? வியங்கோல் வினைமுற்று எனப்படும். வியங்கோல் வினைமுற்று எனப்படும். இப்ப கீழே எடுத்துக்காட்டுன்னு போட்டுக்கோங்க. இங்க வாழ் 1 வாழ்த்தல், 2 வைதல், 3 வேண்டல், 4 விதித்தல். அப்படிதானே போட்டிருக்கோம். 4 போட்டு ஒன்னொன்னுக்கு எக்ஸாம்பிள் போட்டு எடுத்துக்காட்டுன்னு போட்டு 1 வாழ்த்தல், வாழ்த்தல்னு போட்டு பக்கத்துல ஒரு சின்ன கோடு போட்டு வாழ்க கமா வாழிய கமா வாழியர், வாழ்க வாழிய வாழியர். புரியுதா? இப்ப என்னென்ன வருது? லாஸ்ட் எழுத்து அன்லைன் பண்ணுங்க. க, இய, இயர். நல்லா கவனிங்க. க, இய, இயர் என்ற 3 விதிகளையும் முழுமையாக பெற்று வருகிற ஒரே பொருள் வாழ்த்தல் பொருள் மட்டும்தான். இதே மாதிரி நீங்க வைதல் வேண்டலுக்குலாம் எழுத முடியாது. கா மட்டும் தான் பெரும்பாலும் வரும். அடுத்து பாருங்க வைதல். எங்க வைங்க பார்ப்போம். வியங்கோல்ல வைங்க. ஒளிக, கெடுக, வேற ஒளிக, ஒளிஞ்சு போ அப்படி சொல்றோம்ல, கெட்டு போ, ஒளிக, கெடுக. அப்ப ஒளிக, கெடுக என்பது வைதல் பொருள். ஓகேவா? கே மட்டும் தான் ஒரு இயர். இங்க ஒளிய ஒளியர்னு எழுதக்கூடாது. ஒளிக ஒளிய ஒளியர்லாம் வராது. ஒளிக, கெடுக. அடுத்து வாங்க வேண்டல். எங்க வேண்டி கேட்கிற பொருள்ல க வர மாதிரி அருள்க, தருக, பெருக, கொள்க. கொழல்னா கொழல், கொள்க சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நம்ம. கொழல்னா வாங்குதல். தருக, பெருக, கொள்க, அருள்க இதெல்லாம் வேண்டல். எனக்கு இது அருள், இது எனக்கு இதை தா, இது எனக்கு கொடு அப்படி சொல்றது. அடுத்தது விதித்தல். கவனிங்க, விதித்தல் மீன்ஸ் கட்டளையிடுறது. புரியுது இல்லையா? அப்ப என்னது? கட்டளையிட்டு சொன்னா காவி இதுல வர மாதிரி சொல்லுங்க. செய்க, எழுக, கற்க, நிற்க சொல்றோம் இல்லையா? படிக்க, செய்க, எழுக, கற்க,
நிற்க, படிக்க. படிக்க. இப்ப லாஸ்ட் விகுதி என்னதுல? அல் விகுதியில வரணும்னு சொல்லியிருக்கோமா? அல் விகுதியில வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று சொற்கள் உங்க ஸ்கூல் புக்கில் சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. ஒன்னு என்னது? விடல். இன்னொன்னு என்னது? கொழல். இன்னொன்னு என்னது? எள்ளல். இங்க பாருங்க, எள்ளல்னா நகைத்தல், கொழல்னா வாங்குதல், விடல்னா விடுத்தல். புரியுது இல்லையா? அப்ப விடல், கொழல், எள்ளல் நார்மலா சொன்னா இதை தொழிற்பெயராகவும் சொல்லலாம். புரியுது இல்லையா? இதேவே அல்லீற்று வியங்கோல் வினைமுற்றாகவும் சொல்லலாம். ஆனா உங்க புக்ல இதை வெறுமனே வினைமுற்று கொடுத்துருக்க, வியங்கோல் வினைமுற்று கொடுத்துருக்க மாட்டாங்க. அல்லீற்று அல்லீற்று வியங்கோல் வினைமுற்றுன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா மத்தெல்லாம் இயர்ல தானே வருது. ஆனா இது மட்டும் வரனால இதுக்கு தமிழ்ல என்ன பேரு? அல்லீற்று வியங்கோல் வினைமுற்று. ஆனா கவனிங்க, இதுவே அல்லீற்று தொழிற்பெயராகவும் வரும். விடல் என்றால் விடுத்தல், கொழல் என்றால் வாங்குதல், எள்ளல் என்றால் நகைத்தல். அப்ப அல்லீற்று தொழிற்பெயராகவும் வரும். ஒரு சொல்லுக்கு ஒரு இலக்கண குறிப்புன்றதை மறந்துடணும். ஆப்ஷன்ஸை பொறுத்து ஆன்சர். நான் சொல்றது புரியுதா? ஒரு சொல்லுக்கு ஒரு இலக்கண குறிப்பு கன்ஃபார்ம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு இதையே எழுதணும் அப்படி நினைச்சு கண்மூடித்தனமாக படிக்க கூடாது. ஏன்னா நம்ம அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்ப இப்ப எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்களேன். அலைகடல் இலக்கண குறிப்பு: பண்பு தொகை, வினைத்தொகை, உவமை தொகை, அன்மொழி தொகை. அப்ப அலைகடல் என்ன சொல்லுவீங்க? அலைகடல் அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல். 3 காலத்தையும் மறைச்சு வச்சிருக்கா. அப்ப 3 காலத்தையும் மறைச்சு வச்சா அது என்னது? அப்ப ஆன்சர் வினைத்தொகை. நீங்க புக்ல அப்படி படிச்சிருப்பீங்க. இப்ப அதே அலைகடல்னு கொடுத்து ஆப்ஷனை மாத்திடலாம். 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை, 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை, 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை, 3ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்ப சொல்ல விரிச்சு சொல்லி பாருங்க. அலைகடல்னா அலையை உடைய கடல். அப்ப அலையை உடைய கடல் எத்தனை? 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. அப்ப ஆப்ஷன்ஸை பொறுத்து ஆன்சர். அர்த்தம் புரியுதா? ஒரு சொல்லுக்கு ஒரு இலக்கண குறிப்புன்றத மறந்துடணும். ஓகேவா? அப்ப இது 4ம் தான் இதோட வகைகள். புரியுது இல்லையா? இப்ப கவனிங்க, ஒரு வினைமுற்ற சொல்ல நம்ம 2ஆவும் கவனிக்கலாம். இப்ப நீங்க சொன்னீங்களா சார் வினைமுற்ற 6 சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது இதோட வகைன்னு சொல்லக்கூடாது, ஆனா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உடன்பாட்டு வினைமுற்று, இன்னொன்னு எதிர்மறை வினைமுற்று. இங்க பாருங்க, நான் அப்ப என்ன சொன்னேன்? வினைமுற்றுல வென்றான் சொன்னா ஒரு செயல் நடந்ததை சொல்ற வினைமுற்று உடன்பாட்டு வினைமுற்று, ஒரு செயல் நடக்காததை சொல்ற வினைமுற்று எதிர்மறை வினைமுற்று. இப்ப வென்றான் இங்க என்ன சொல்லுவோமா? வென்றிலன். வென்றான் வென்றிலன். ஆடினால் ஆடிலல். பேசினார் புரியல, பேசிலர். கண்டான் கண்டிலன். மேய்ந்தன மேய்ந்தன மேய்ந்தில. மேல. அப்ப நல்லா கவனிங்க, இது வினைமுற்று தான், அது வினைமுற்று தான். ஒரு செயல் நடந்ததை சொல்ற வினைமுற்று உடன்பாட்டு வினைமுற்று, செயல் நடக்காததை சொல்ற வினைமுற்று எதிர்மறை வினைமுற்று. ஆனா இது இதோட வகையாக சொல்லக்கூடாது. ஆனா மற்ற இடத்துல இதை வகைன்னு குறிப்பிட்டிருப்பாங்க, அதனால உங்களுக்கு நம்பர் கூட வரும். ஓகேவா? 4 வகை. தெருளை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, எதிர்மறை இதுல ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. நம்ம புக்கு படி. இல்ல புரியல எனக்கு. மொத 2 மட்டும் கொடுத்துட்டு அப்புறம் பிற வினைமுற்று கொடுத்துருக்காங்களா? அப்ப எங்கேயாவது வினைமுற்று 2 வகைப்படும் இருக்கா? அப்ப 4 வகைதான். நீங்க நார்மலா வினைமுற்று 4 வகைப்படும் போடுங்க போதும்.
ஓகேவா? உடன்பாடு எதிர்மறை என்பதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இதை சேர்த்து ஆறா சொல்லிடக்கூடாது. ஓகேவா? இப்ப புரிஞ்சிச்சா? இப்ப நீங்க எழுதுனது புரிஞ்சா, இப்ப நடத்துறது புரிஞ்சா? இப்ப எழுதுனது புரிஞ்சா, நடத்துனது புரிஞ்சா? நடத்துனதுதான் புரிஞ்சிச்சு. அப்ப என்னன்னா, நம்ம எந்த இடத்துலலாம் வினைமுற்று இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா படிக்கிறப்பதான் நமக்கு ஃபுல் லாஜிக் அண்ட் ரூல்ஸ் கிடைக்கும். புரியுது இல்லையா? ஒரு இடத்துல நம்ம படிச்சோம்னா அந்த இடத்துல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம எளிமையாக புரிஞ்சுப்போம். புரியுதா? ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியும் முற்று பெறாத வினை சொல் எது? பெயரெச்சம். ஒரு வினை சொல்லை கொண்டு முடியும் முற்று பெறாத வினை சொல் எது? வினையெச்சம். ஒரு செயல் முடிந்ததை குறிக்கும் சொல் எது? வினைமுற்று. பெயரெச்சம் எத்தனை வகைப்படும்? பெயரெச்சம் தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகிட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்ப பெயரெச்சம் மொத்தம் எத்தனை வகைப்படும்? வினையெச்சம் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 2. திருநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம். வினைமுற்று எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். திருநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்குள். அவ்வளவுதான். இது புரியலைன்னு வச்சுக்கோங்க, நாம இதுக்கப்புறம் பின்னாடி பார்க்க போற ஒரு யூனிட் சுத்தமா புரியாது. அதனாலதான் உங்களுக்கு இதை எழுதிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஓகேவா? சொல்றது புரியுதா? அடுத்தது வாங்க. அடுத்த நெக்ஸ்ட் டாபிக் கவனிங்க. அழிச்சிடவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இலக்கணத்தை நன்கு அறிந்தவர்களால் மட்டுமே இந்த இலக்கணத்தை படிக்க முடியும். உங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வா இருக்கட்டும், ஆசிரியர் நியமன தேர்வா இருக்கட்டும், கம்பல்சரி கொஸ்டின் இதுல கேட்பாங்க. ஏன்னா பல பேர் ரூல்ஸை படிக்காமே இதுக்கு ஆன்சர் எழுதணும் ட்ரை பண்றவங்க. டாபிக்கோட நேம் என்னதுன்னு கேட்டா சந்திப்பிழை நீக்கம்னு சொல்லுவோம். வல்லினம் மிகுமிடங்கள், வல்லினம் மிகா இடங்கள். புக்கில் படிச்சா ஒன்றும் புரியாது, சுத்தமா தெரியாது. விதியான படிக்கிற மாதிரி இருக்கு, விதியேன்னு படிக்கிற மாதிரி இருக்கும். சொல்றது புரியுதா? இப்ப நான் உங்களுக்கு கம்பைன் பண்ற மாதிரி சொல்லித்தரேன். ஒரு எந்த விதியோட சேர்த்தா மனப்பாடம் பண்ணாம லாஜிக்கா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு விதியவே 4-5 விதியா பிரீஃபா கொடுத்துருப்பாங்க. நாம என்ன பண்ணுவோம், நாளையும் படிப்போம், அப்படியே ஒன்னோட ஒண்ணு போட்டு குழப்போம். எதுக்கு இதை படிக்கணும்னே தெரியாம இருக்கும். ஆனா நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா ஒன்னொன்னையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் ரூல் சொல்லி தர்றேன், அதை ஆப்போசிட் பண்ற ரூல்ஸும் சொல்லி தர்றேன். 3 விதங்கள்ல இந்த கொஸ்டின் கேட்கலாம். அந்த 3 விதங்கள்ல இதை எப்படி கேட்பாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், இதை முடிச்ச பிறகு நான் ஒரு மெத்தட் எழுதி காட்டுறேன். ரூல்ஸை கவனமா படிச்சு புரிஞ்சுட்டீங்கன்னா நான் நடத்தும் போது லாஸ்ட் நான் கொடுக்கக்கூடிய 3 வகையான வினாக்களுக்கும் நீங்களே எனக்கு ஆன்சர் சொல்லுவீங்க. ஓகேவா? அது லாஸ்ட் டைம் நடந்த டெட் எக்ஸாம் அதே வருது இல்ல, அந்த கொஸ்டின் பேப்பர் நான் எழுதி காட்டுறேன், எனக்கு ஆன்சர் நீங்களே சொல்றீங்க. ஓகேவா? அப்ப இது என்னன்னு கேட்டா ட்ரையான யூனிட்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா கிடையாது. ஏன்னு கேட்டா இன்னைக்கும் வாழ்வியல்ல நம்ம நிறைய இடங்கள்ல ஒற்று போடக்கூடாத இடத்துல ஒற்று போடுறோம், ஒற்று போட வேண்டிய இடத்துல ஒற்று போடாம எழுதிட்டு வர்றோம். பல பேர்லாம் பார்த்து எங்கேயுமே போட மாட்டாங்க. இக்கு இச்சு இப்புக்கே வேலை கிடையாது. பேராகிராஃப் எடிட்டர் சொன்னோம்டா குலதெய்வத்துக்கு ஆகாதுன்னு எழுதவே மாட்டாங்க. புரியுது? எங்க குலதெய்வம் கருப்பசாமி சார், ஆகாது, ஒற்று எழுத்தெல்லாம் போடக்கூடாது, எல்லாத்துக்கும் சும்மா தான் எழுதிட்டு வருவோம். அப்ப எங்க ஒற்று வரணும், எங்க ஒற்று வரக்கூடாது. புரியுது இல்லையா? அப்ப இந்த பிழைகளை ஒற்று பிழைன்னு சொல்லுவோம். இந்த ஒற்று பிழை தான் தமிழ்ல என்ன பிழை? சந்தி பிழைன்னு சொல்லுவோம். ஓகேவா? டாபிக் நேம் சந்தி பிழை நீக்கம் அல்லது சந்தி பிழைகளை நீக்கி எழுதுதல். மரபு பிழை நீக்கம் ஒண்ணு இருக்கு, தெரியுமா? சோறு உண்ணணுமா, தின்னணுமா, சாப்பிடணுமா? சோறு உண், பழம் தின், முறுக்கு தின், முறுக்கு தின். ஆமாதானே? அப்பம், அப்பத்தை பருகணுமா? எந்த ஊர்ல கரைச்சு குடிச்சிருக்கீங்க டம்ளர்லே? அப்பம் தின், அப்பத்தை தின்னணும். சோறு உண், மாத்திரை விழுங்கு. மாத்திரை சாப்பிட்டோம்,
மாத்திரை சாப்பிடக்கூடாது, மாத்திரை விழுங்கு. நீர் குடி, நீர் குடி. பால் பருகு, பானம் பானம் அருந்து. நீர் குடி, பால் பருகு, பானம் அருந்து. எக்ஸாம்பிள் பலரசம்னு கொடுப்பான், தேநீர்னு கொடுப்பான். தேநீர் பலரசம் புக்கில் இல்லையே சார், அவுட் ஆஃப் சிலபஸ். நீரா பானமா, அது என்னது? நீர் பால் பானம். அப்ப நீரை குடி, பால் பருகு, பானம் அருந்து. பானம்ல சுடுபானம் குளிர்பானம் 2 இருக்கா? அப்ப பலரசம் குளிர்பானம், தேநீர் சுடுபானம், பானம் என்ன பண்ணணும்? அருந்தணும். அப்ப பலரசம் அருந்து, தேநீர் அருந்து. ஏன்னா இது எதுல வருது? பானத்துல. புக்கில் இல்லைன்னா கூட படித்ததை வைத்து அவங்க என்ன சொல்றாங்கிறத புரிஞ்சு ஆன்சர் பண்ணும். புரியுது இல்லையா? அப்ப நீர் குடி, பால் பருகு, பானம் அருந்து, தேன் நக்கு. நீங்க தேன் குடி, தேன் குடித்தான் தப்பு, தேன் சாப்பிட்டான் தப்பு. ஏன்னா உள்ளங்கையில ஊத்தி தேன் நக்கினா சார், நீங்க நார்மலா சொன்ன பேச்சு வழக்குல தேன் நக்கி சாப்பிட்டா. புரியுது இல்லையா? அப்ப சுவை பெயர்கள் அடிப்படையில் வரும்போது எதற்கு பெயருக்கேற்ற வினை மரபு இருக்குன்னு தெரிஞ்சு படியும். ரொம்ப முக்கியம். கூரை வே, கூரை வே, கூடை முடை, கீற்று பின், பாய் பாய் பாய முடையணுமா? பாய் பின்னு, பாய் பின்னு. சிலை வடி, சிற்பம் செதுக்கு, பானை வனை, ஓவியம் ஓவியம் புனை, ஓவியம் புனை, படம் வரை, வண்ணம் தீட்டு. இருக்கு இல்லையா? அப்ப ஒவ்வொன்றுக்கு சுவர் எழுப்பு. சுவர் என்னது? எழுப்பு. உமி, உமி உமி நெல்லுல இருக்கு, நெல்லு மேல இருக்கு உமி. உமி கருக்கு, உமி கருக்கினான்னா உமி நீக்கினா. நெல்ல இருக்க உமிய நீக்கிட்டாங்க. அதுதான் கருக்கு, கருக்குதல். நீ ஒண்ணு தீயில கொண்டு ஸ்டவ்ல வச்சு கருக்கிடலாம் அப்படி நினைச்ச கூட. ஆமா ஆமா, குயவன் பானையை வணைந்தான். நம்ம பானை செய்தான்னு சொல்லுவோம், தப்பு. பானையை வணைந்தான், அதுதான் மரபு பிழை. நீங்க ஒண்ணு இல்ல, குயில் என்ன பண்ணோம்? கூவும் கூவும். ஆனா கத்தும் குயில் ஓசைன்னு யார் சொன்னா? பாரதிதாஸ், பாரதியார் சொன்னா அது என்ன வலு? மரபு வலு. ஏன்னா ஒன்னொன்னுக்கு பறவை விலங்குகளுக்கு ஒலிப்பு பெயர்கள் இருக்கு. யானை வெளிரும், ஆந்தை அலரும், கூகை கோட்டான் குளரும், பன்றியும் புலியும் உருமும் உருமும், காளை பாம்பு பூனை 3 சீரும், பசு கத்தும், கன்று பசு கத்தும், கன்று கதரும், எருது எக்காலமிடும், ஆடு கத்தும், கழுதை கழுதை கணிக்குமா? குதிரை கணிக்குமா? குதிரை கணைக்கும், கழுதை கத்தும். எந்த ஊர்ல? ஊட்டியில கணக்குதா? அது நம்ம சில பேச்சு வழக்குல மாத்தி சொல்லுவோம். புரியுது இல்லையா? அப்ப என்னன்னு கேட்டா மரபு சொற்கள் ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி இளமை பெயர்கள் நான் ஏன் சொல்றேன்னா புக்ல இருக்க படிச்சிடணும். இதை நீங்க உட்காந்து எழுதிட்டுலாம் இருக்க தேவையில்லை, ஏன்னா புக்ல இருக்கிறனால அப்படியே படிச்சிருவீங்க. ஆனா கண்டிப்பாக நமக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. பலா பிஞ்சு சொல்லக்கூடாது, பலா மூசு. வாழை பிஞ்சு சொல்லக்கூடாது, வாழை கச்சல். அவரை பிஞ்சு சொல்லக்கூடாது, அவரை பொட்டு. முருங்கை பிஞ்சு சொல்லக்கூடாது, முருங்கை சரடு. மாம்பிஞ்சு சொல்லக்கூடாது, மா வடு. இளந்தேங்காய் இளந்தேங்காய், இளநீக்குள்ள இருக்க தேங்காய்க்கு என்ன பேரு? இளநீ குடிச்ச பிறகு அந்த இளந்தேங்காய் வழுக்கை. முற்றிய தேங்காய் நெற்று. கொப்பரையா? அது இல்ல, அது பேச்சு வழக்குல சொல்றது. நான் மரபுல இளந்தேங்காய் வழுக்கை, முற்றிய தேங்காய் நெற்று நெற்று. அப்ப
அந்த இளமை மரபு சொற்களுக்கு ஏற்ற சொல்வகை இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னு கேட்டா 3 விஷயம், 5 விஷயம்: ஒலிப்பு பெயர்கள், தொகுப்பிடங்கள், வாழிடங்கள், பெயருக்கேற்ற வினை மரபுகள், அதுக்கப்புறம் என்னது, தாவர உறுப்புகளின் இளமை பெயர்கள். புரியுது இல்லையா? அப்ப ஒலிப்பு பெயர்கள், இளமை பெயர்கள், தொகுப்பிடங்கள், வாழிடங்கள், பெயருக்கேற்ற வினை மரபுகள் 5 உங்க 10th புக்ல புக் பேக்ல பின்னாடி இருக்கு. அதை அப்படியே படிச்சு வச்சுக்கோங்க. மரபு பிழைகள் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. நான் ஏன் அதை நடத்தலைன்னா, அதை நம்ம சொன்னாலும் இப்ப உங்களுக்கு சொன்னதே தான் சொல்லி எழுத போறோம். டைம் வேஸ்ட், அதுல புரிதல் இல்லை. புக்ல இருக்கிறத அப்படியே படிச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அதுல இருந்து எழுத முடியும். ஆனால் சந்திப்பிழை என்பது நீங்க ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும். 2 சொற்கள் சந்திக்கும் போது, ஏன் சந்தின்னு சொன்னாங்க? 2 சொற்கள் சந்திக்கும் போது இடையில் ஏற்படுகிற பிழை சந்திப்பிழை. நீங்க நார்மலா பேச்சு வழக்குல சொன்னா 2 சொல் இருந்தா நிக்கிற சொல்ல நிலைமொழின்னு சொல்லுவோம், அடுத்து நிக்கிற சொல்ல வருமொழின்னு சொல்லுவோம். அப்ப நிலைமொழியும் வருமொழி சொற்களும் சேரும் போது அந்த சொற்களுக்கு இடையே ஏற்படும் ஒற்றுப்பிழை சந்திப்பிழை. சரி, ஒரு இடத்துல ஒற்று போறனால போடாதனால ஒரு பெரிய பொருள் மாற்றம் வருமா சார்? வருமா இல்ல வராதா? வரும். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, இந்த விதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 ரூல்ஸ் உங்களுக்கு முக்கியம். ஒண்ணு என்னது? வல்லினம் மிகுமிடங்கள். செகண்ட் ஒண்ணு வல்லினம் மிகா இடங்கள். ஓகேவா? அப்ப எங்கெங்க வல்லெழுத்து மிகும், எங்கெங்க வல்லெழுத்து மிக கூடாது. அப்ப எழுதிக்கோங்க, சந்திப்பிழை நீக்கம் போடுங்க. அதுக்கு 2 ரூல்ஸ் தெரியணும். ஒண்ணு என்னது? வல்லின மிகுமிடங்கள், மற்றொன்று வல்லினம் மிகா இடங்கள். லைட் இல்லை மேடம், கரண்ட் போச்சா? கரண்ட் போச்சா? தெரியுதா? புக் பேக்ல இருக்கு. எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்கன்னு பார்ப்போம். இதுல எது சரி எது தப்புன்னு இப்ப எனக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்லுங்க எனக்கு. மதுரை காமராசர் பல்கலைக்கழகமா மதுரை காமராசர் பல்கலை? இக்கு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? இக்கு வரணுமா வரக்கூடாது? சரி, ஏன் வரக்கூடாது? அது ஊர் பேரை மென்ஷன் பண்ணனாலயா? இங்க பாருங்க, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம்னா மதுரையில் வாழ்ந்த காமராசருடைய பல்கலைக்கழகம். காமராஜர் மதுரையில வாழ்ந்தாரு. அவர் வாழ்ந்த ஊர், அவர் பிறந்த ஊர் சிவகாசியா? விருதுபட்டி என்று அழைக்கப்படுகின்ற விருதுநகர். விருதுநகர்ல தான் அவர் பிறந்தாரு, வளர்ந்தாரு, எல்லாமே. அப்ப மதுரை காமராசர்னா மதுரையில் வாழ்ந்த காமராசர் பல்கலைக்கழகம் ஆயிரும். அப்ப இக்கு போட்டா, ஒருவேளை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் போட்டா மதுரையில் உள்ள காமராசர் பல்கலைக்கழகம். அப்ப ஆன்சர் எது? இது சரி, இது தப்பு. இது 2ஆம் வேற்றுமை உருவு இல்ல, இடப்பெயர் தானே. மதுரை என்பது இடப்பெயர் தானே. அங்க ஐ வர்றது 2ஆம் வேற்றுமை உருவாக எடுத்துக்க கூடாது. அதனால மதுரை. அப்ப நார்மலா சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஒன் சரி. செகண்ட் ஒன் எனக்கு சொல்லுங்க. திருநிறை செல்வன். திருநிறை செல்வன்
ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? ஃபர்ஸ்ட் ஒன்னு தப்பு, செகண்ட் ஒன்னு சரி. எப்பயுமே தமிழ்ல வினைத்தொகை சொற்களில் வல்லெழுத்து மிக கூடாது. சுடு கூட்டல் சோறு சுடுசோறு தான், சுடுச்சோறுன்னு போடக்கூடாது. ஆடு கூட்டல் கொடி ஆடு கொடி தான், ஆடு கொடின்னு போடக்கூடாது. கரெக்டா? இப்ப திருநிறை செல்வன், ஆனா எல்லா பத்திரிகையிலும் தப்பா தான் போடுவாங்க. ஏன் தெரியுமா? இன்னார் பேரன் இன்னார் பையன் திருநிறை செல்வன் அப்படிதான் போடுறது. திருநிறை இச்சு போட்டுட்டா என்ன ஆகும் தெரியுமா? திரு நிறைந்த செல்வன், திரு நிறைகின்ற செல்வன், திரு நிறையும் செல்வன். 3 காலத்துக்கு பொருந்துதா? ஒருவேளை நீங்க இச்ச போட்டு விட்டீங்கன்னா அவன் ஏற்கனவே திரு நிறைந்திருக்கிற செல்வன், இனிமேல் அவன்கிட்ட திரு இருக்குமான்னு தெரியாது, தெருவோட கூட தெரியுவான். ஏன்னா கல்யாணம் ஆக போகுது, எல்லா படமும் கரைஞ்சிடும். உண்மைதானே? ஆமாவா இல்லையா? அதாவது ஒரு கவிஞர் கூட கவிதை எழுதுனா, திருமணத்திற்கு முன்பு திரு, திருமணத்திற்கு பின்பு திரு திரு. இது ஒரு கவிதை. அப்ப என்னது அது மாதிரி. அப்ப என்னன்னா திருநிறைச்சி இச்சு போட்டீங்கன்னா அது முக்காலத்துக்கும் பொருந்தும். ஆனா திருநிறை செல்வன் காலத்தை மறைத்து வைத்திருக்கிற வினைத்தொகை சொல்லு. அப்ப வினைத்தொகை சொல்னால கண்டிப்பா வல்லெழுத்து மிக கூடாது. ரூல்ஸ் வேணா பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க, வினைத்தொகை சொற்களில் வல்லெழுத்து மிகாது. அதனால அந்த இடத்துல தப்பு. இப்ப இங்க சொல்லுங்க, தனிதமிழ், தனித்தமிழ். தனிதமிழ் இயக்கமா, தனிதமிழ் இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் இத்து வரும். அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, செகண்ட் ஒன் சரி. சொல்லு, புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு தப்பு, செகண்ட் ஒன்னு சரி. ரூல்ஸை கவனிச்சு பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே ரூல்ஸ் இருக்கு, 3 இடத்துல கொடுத்துருக்கான். இந்த 3 விதியை ஒன்னா சேர்த்தோம்னா கவனிங்க, இனி, தனி, என, ஆக, மிக என்னும் சொற்களின் பின் வல்லெழுத்து மிகும். சொல்லுங்க, இனி, தனி, என, ஆக, மிக. இங்க பாருங்க, இனி கூட்டல் காண்போம், இனி காண்போம். தனி கூட்டல் தமிழ், தனித்தமிழ். என கூட்டல் சொன்னான், என சொன்னான். ஆக கூட்டல் செய்தான், ஆக செய்தான். மிக கூட்டல் சிறப்பு, மிகச் சிறப்பு. அப்ப 5 வார்த்தை புரியுதா? இனி, தனி நம்ம எழுத போறோம் பின்னாடி. இப்ப இங்க சும்மா புரிஞ்சுக்கோங்க, ரூல்ஸ் எழுத போறோம் இப்ப எல்லாத்தையுமே. இனி, தனி, என, ஆக, மிக. அப்ப தனி கூட்டல் தமிழ், தனித்தமிழ். கரெக்டா? இப்ப இங்க வாங்க, இப்ப தெரிஞ்சிடும். ஆத்தி சூடி, ஆத்தி சூடி. இச்சு வருமா? வரும். ஏன் வரும்? நம்ம வாயில வரும். இச்சு போட்டிருக்காங்களா? எந்த புத்தகத்துல? என்ன இப்பதான் போட்டிருக்காங்க, நீ இப்ப போடலையா? நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க போட்டிருக்காங்களா இல்லையான்னு. இப்ப போட்டது சரியா இல்லையான்னு பாப்போம். ஆத்தி சூடியா, ஆத்தி சூடியா அப்படின்னா ஆத்தி கூட்டல் சூடி, ஆத்தி சூடி. இச்சு வர கூடாது. ஏன் வரக்கூடாது? 2ஆம் வேற்றுமை விரி சொற்களில் வல்லெழுத்து மிகும். ஐ உருபு வெளிப்படையா வந்தா, 2ஆம் வேற்றுமை உருபை மறைத்து வைத்திருக்கிற தொகை சொற்களில் வல்லெழுத்து மிக கூடாது. இங்க பாருங்க, நாடு கண்டான், ஏன்னா உள்ள ஐ இருக்கு, நாட்டை கண்டான். கூடு கட்டு, கூட்டை கட்டு. தமிழ் கற்றார், தமிழை கற்றார். தமிழ் கற்றார் இக்கு போடக்கூடாது. ஆத்தி சூடி, ஆத்தியை சூடி. அர்த்தம் புரியுதா? ஏன்னா ஆத்தி மாலையை சூடியவன் சிவபெருமான். சிவபெருமான தான் சொல்றாங்க. ஆத்தி சூடினா யாரு? ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம்னு அவ பாடுறா, அவ்வை. அப்ப அந்த இடத்துல என்னது? ஆத்தி என்பது மாலை, ஆத்தியை சூடி. அப்ப ஐய உருவு மறைஞ்சிருக்கிறனால இது 2ஆம் வேற்றுமை தொகை சொல். அப்ப 2ஆம் வேற்றுமை விரியில் வல்லெழுத்து மிகும், 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லெழுத்து மிகாது. அப்ப உள்ள என்ன மறைஞ்சிருக்கு? ஐ மறைஞ்சிருக்கு. மறைந்த சொற்கள்ல மிக கூடாது, வெளிப்படையாக வரும் சொற்களில் மிகும். கான்செப்ட் புரியுதா? அப்ப இது தெரியணும்னா என்ன பண்ணணும்? விதி தெரியும் சார். விதி கஷ்டமே சார்.
கஷ்டமே கிடையாது. இதுவரைக்கும் நாம படித்த இலக்கணங்கள் இருக்கா, அந்த இலக்கணங்களினுடைய மொத்த தொகுப்பு தான் இந்த விதி. புரியுது இல்லையா? முன்னெல்லாம் வெறும் எக்ஸாம்பிள்ல மட்டும் கொஸ்டின் கேட்பாங்க, ஈஸியா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் மார்க் வாங்கிட்டு. ஆனா இப்ப 3 வகையான மெத்தட்ல கொஸ்டின் மாத்தி மாத்தி கேட்கிறான். அப்ப விதியை புரிஞ்சுக்கிட்டா எப்படி கேட்டாலும் எக்ஸாம்பிள் எழுதிடலாம். ஓகேவா? இப்ப நோட்ல கீழே கால் பக்கம் அரை பக்கம் இருக்கா, விட்டுறணும். அடுத்த பக்கத்தை எடுக்கணும். 2 காலம் சரி சமமா பிரிக்கணும். ஒரு பக்கம் வல்லினம் மிகுமிடங்கள், ஆப்போசிட் சைட் வல்லினம் மிகா இடங்கள். 2 காலம் அழகா ஒரு 3 பக்கத்தை 4 பக்கத்துக்கு பிரிங்க பார்ப்போம். நீங்க போட்ட அதே கூட 4 பக்கத்துக்கு பிரிச்சு வைங்க. 4 பக்கத்துக்கு இங்க பாருங்க, மொத்த விதி 21 விதி. இதுல ஒரு 21, அதுல ஒரு 21. இந்த 21 நாம சுருக்கி எவ்வளவு விதிகளுக்குள்ள கொண்டு வர முடியுமோ அவ்வளவு விதிக்குள்ள கொண்டு வர போறோம். ஓகேவா? இங்க பாருங்க, மத்தவங்க இந்த கொஸ்டின் வந்தா எழுதவே மாட்டாங்க, எழுதவும் தெரியாது, ஏன்னா ரூல்ஸ படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம இதுவரைக்கும் படிச்ச இலக்கணத்துக்கு ஒரு பயன் வேணும்னா இந்த யூனிட்டா நல்லா எழுதும். சொல்றது புரியுதா? இதை முடிச்ச பிறகு உங்க டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அதுல வர சார் உங்களுக்கு அனுப்பியிருக்காங்கல்ல, அனுப்பியிருக்காரா இல்லையா? ஆமா தானே? அதுல கேட்ட கொஸ்டின்ஸ் நம்ம செக் பண்ணி எழுதி பார்ப்போம். ஒரு பக்கம் வல்லினம் மிகுமிடங்கள், ஆப்போசிட் சைடு வல்லினம் மிகா இடங்கள். ஒரு பக்கம் வல்லினம் மிகுமிடங்கள், ஆப்போசிட் சைடு வல்லினம் மிகா இடங்கள். வல்லினம் மிகுமிடங்கள், வல்லினம் மிகா இடங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வல்லினம் மிகுமிடங்கள் இருக்கா இருக்கா? இப்ப நம்ம பக்கத்துல ஒரே பக்கத்துல இருக்க விதியை மட்டும் எழுத போறோம். அதுக்கப்புறம் அந்த ஒன்னொன்னுக்கு கம்பைன் பண்ற விதி என்னன்னு எழுத போறோம். இதை ஒரே நாள்ல படிக்க முடியுமான்னு கேட்டா கஷ்டம் இல்ல, ஆனாலும் எக்ஸாமுக்குள்ள படிச்சு முடிச்சிடலாம். புரியுது இல்லையா? அதிகபட்சம் இதுக்குன்னு ஒரு 3 நாள் 4 நாள் செலவழிச்சு அப்பப்ப எடுத்து ரீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது மனசுல பதியும். புரியுது இல்லையா? நான் சொல்றேன், மத்தவங்க அதை கஷ்டம்னு நினைக்கிற யூனிட் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன்னா நம்ம மனப்பாடம் பண்ண போறது இல்ல, புரிஞ்சு படிக்க போறோம், புரிஞ்சு எழுத போறோம். புக்கில் இருக்கு வளன்னு ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம் என்னன்னே தெரியாம படிப்போம். ஆனா நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன். புரியுது இல்லையா? இப்ப வல்லினம் மிகுமிடம் இருக்கா இருக்கா, அங்க எழுத போறோம். நான் ஒரு விதியா எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு புரியல, கஷ்டமா இருக்குன்னா நீங்க திரும்ப என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்ப நாம விதியில எழுத போற அந்த விஷயங்கள் என்னதுன்னு கேட்டா நிலைமொழி மட்டும்தான். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஆ இ என்ற சுட்டு எழுத்துகளுக்கு பின்னாடியும், ஏ என்ற வினா எழுத்துக்கு பின்னாடியும், அந்த இந்த என்ற சுட்டு பெயர்களுக்கு பின்னாடியும், எந்த என்ற வினா பெயருக்கு பின்னாடியும் கண்டிப்பா வல்லெழுத்து மிகும். இதான் ரூல்ஸ். இது 2 விதியில கொடுத்துருப்பான், நான் ஒரு விதியா மாத்திக்கிட்டேன். இப்ப நீங்க ரொம்ப எல்லாம் புரிஞ்சுக்க வேணாம். ஆ இ ஏ, அந்த இந்த எந்த இதுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகுமா? எப்ப இதுக்கு முன்னாடி க ச த ப என்ற எழுத்துக்களை கொண்ட வருமொழி சொற்கள் வரும்போது. அப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் வருமொழி வரும் எழுத முடியாது, எழுதக்கூடாது. புரியுது இல்லையா? அப்ப அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம்னா ஜென்ரலா புரிஞ்சுக்கணும். கொடுக்கப்பட்ட சொல் நிலைமொழியா இருக்கும், ஆனா வருமொழியில் என்ன வரணும், காச தேப்ப வரணும். ஒருவேளை இந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி எல்லாம் காச தேப்ப வரலைன்னா அங்க வல்லெழுத்து வராது, அங்கேயும் மிகாது. அர்த்தம் புரியுது இல்லையா? புரியுது இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் எழுதிக்கோங்க. ஆ இ ஏ, அந்த இந்த எந்த. ஆ இ ஏ, அந்த இந்த எந்த என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும் என்ற சொற்களின் பின் போட்டீங்க. வல்லினம் மிகும்னு எழுதுனீங்கன்னா
ஒருவேளை ரொம்ப கஷ்டமா இருந்தா இப்படி போட்டுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வல் மிகும்னா வல்லின மிகும். எப்ப இந்த சொற்களுக்கெல்லாம் முன்னாடி கசதப என்ற எழுத்தோ அந்த வரிசை எழுத்துக்களையோ கொண்ட சொற்கள் வரும்போது. கான்செப்ட் புரியுதா? இவர்கள் நான் எல்லாத்துக்கும் கூட எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆ கூட்டல் குடம் அக்குடம், ஈ கூட்டல் புத்தகம் இப்புத்தகம், ஏ கூட்டல் செயல் எச்செயல், அந்த கூட்டல் பையன் அந்த பையன், இந்த கூட்டல் பணம் இந்த பணம், எந்த கூட்டல் செயல் எந்த செயல். வருது இல்லையா? அப்ப இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி வல்லெழுத்து மிகும். கீழே எடுத்துக்காட்டு போட்டுக்கோங்க. எல்லாத்துக்கும் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது 2 3 எழுதிக்கிட்டா போதும். ஆ கூட்டல் என்னது மேடம்? ஆ இ ஓ சாரி ஆ இ ஏ என்ற எழுத்துக்களுக்கு பின்னாடியும் அந்த இந்த எந்த என்ற சொற்களுக்கு பின்னாடியும் கண்டிப்பா வல்லெழுத்து என்ன பண்ணும்? மிகும். புரியுது இல்லையா? கீழே எடுத்துக்காட்டு. ஆ கூட்டல் குடம் சீக்வல் டு அக்குடம். ஆ கூட்டல் குடம் சீக்வல் டு அக்குடம். ஈ கூட்டல் புத்தகம் சீக்வல் டு இப்புத்தகம். ஈ கூட்டல் புத்தகம் சீக்வல் டு இப்புத்தகம். எந்த கூட்டல் செயல் எந்த செயல். இச்சு வருதா? அந்த ஒற்றை எழுத்து வர இடம்லாம் அன்லைன் பண்ணிக்கணும். கலர் பெண்ணோ இல்ல பென்சிலோ வச்சிருந்தீங்கன்னா எந்த செயல். இந்த கூட்டல் பக்கம் இந்த பக்கம். ஓகேவா? நம்ம 6 சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் எழுதல, கொஞ்சம் கொஞ்சத்துக்கு. இதே மாதிரி எல்லாத்துக்கும் மிகும். கசத்தப்ப வர்றப்ப சொல்றது புரிஞ்சுச்சா? ஸ்டூல்ஸ் புரியுதா? என்ன மேடம்? இந்த சொற்களுக்கெல்லாம் முன்னாடி கசத்தப்ப அல்லது அதோட வரிசை எழுத்துக்களை கொண்ட சொற்கள் வருமொழியாக வரும்போது நாம சொல்ற வார்த்தை நிலைமொழி மட்டும்தான். ஒரு இடத்துல வருமொழியே சொல்ல மாட்டோம். நம்மளாதான் புரிஞ்சுக்கணும். ஆமா மேடம். ஏன் மேடம்? கசட தபர இல்ல, க ச த ப 4 எழுத்து. அந்த 4 எழுத்துல க வரிசை ச வரிசை த வரிசை ப வரிசை. ஓகேவா? புரிஞ்சா ஃபர்ஸ்ட் ரூல்ஸ்? அப்ப அது கோடு போட்டுரும். கீழே கோடு போட்ட வேணா அடுத்தது எழுதுறப்ப கூட கோடு போட்டுவாங்க, கேப் விட்டு வாங்க. செகண்ட் ஒன், 2வது விதி எங்க எழுதக்கூடாது? இப்போ ஒரு சைடு மட்டும் தான் நீங்க எழுத போறீங்க, ஆப்போசிட் சைடு விட்டுறணும். நான் சொல்ல மாத்தி மாத்தி எழுதிட்டு வந்துடுறாங்க, அது வேற. இப்ப கொஞ்சம் கேப் விட்டு 2வது விதி கவனிங்க. ஃபர்ஸ்ட் அப்படி இப்படி எப்படி, அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். கவனிங்க. அப்படி கூட்டல் சொன்னான் அப்படி சொன்னான், இப்படி கூட்டல் செய்தார் இப்படி செய்தார், எப்படி கூட்டல் தந்தான் எப்படி தந்தான், அதற்கு கூட்டல் சொன்னேன் அதற்கு சொன்னேன், இதற்கு கூட்டல் கேட்டார் இதற்கு கேட்டார், எதற்கு கூட்டல் போனார் எதற்கு போனார். அல்லது மிகுதா? எல்லாத்துலயும் மிகுதா இல்லையா? அப்ப செகண்ட் ரூல்ஸ் எழுதிக்கோங்க. அப்படி கமா இப்படி கமா எப்படி. அப்படி இப்படி எப்படி. ஓகேவா? அதுக்கு கீழே அதற்கு இதற்கு எதற்கு. உங்க புக்ல 2 விதியா இருக்கும், நான் அது 2ஐயும் ஒன்னா சேர்த்திருக்கேன், சேர்த்து சொல்றேன். சொல்றது புரியுதா? அப்ப அப்படி இப்படி எப்படி, அதற்கு இதற்கு எதற்கு என்ற சொற்களின் பின் வல்லினம் மிகும். நம்ம கூடுமான வரையில் இதில் எத்தனை விதிகளை நினைவு வச்சுக்க முடியுமோ அதை இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நினைவு வச்சுக்க போறோம். ஓகேவா? அப்படி இப்படி எப்படி, அதற்கு இதற்கு எதற்கு. ஓகேவா? கீழே எடுத்துக்காட்டு. அப்படி கூட்டல் சொன்னான் சீக்வல் டு அப்படி சொன்னான். அப்படி கூட்டல் சொன்னான் சீக்வல் டு அப்படி சொன்னான். எப்படி கூட்டல் கூறினார் எப்படி கூறினார்.
எப்படி கூட்டல் கூறினார், எப்படி கூறினார். அதற்கு கூட்டல் சொன்னான், அதற்கு சொன்னான். அந்த வல்லெழுத்து மிகுற எழுத்து அன்லைன் பண்ணணும். கலர் பென் இல்லைன்னா பென்சில் இருக்குல்ல. அதற்கு கூட்டல் சொன்னான், அதற்கு சொன்னான். இதற்கு கூட்டல், இதற்கு கூட்டல் கேட்டான், இதற்கு கேட்டான். நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் எழுத முடியாதுல்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சம் இதுல ஒரு 2-3 வார்த்தைக்கு, அதுல ஒரு 2-3 வார்த்தைக்கு. புரியுதா? ஆனா நீங்க எல்லாத்துக்கும் சொல்லி பார்த்தாலும் மிகும். சொல்றது புரியுதா? இப்ப செகண்ட் ரூல்ஸ் புரிஞ்சுச்சா? ஈஸியா? என்ன மேடம் டவுட்டா? இல்ல. இப்ப இங்க பாருங்க, இதுக்கு ஆப்போசிட் ரூல்ஸ் எழுதுறீங்கல்ல. இங்க நமக்கு வெறும் 2 வார்த்தை மட்டும் கொடுத்துருக்கோம்ல, அங்க நம்ம நிறைய வார்த்தை எழுத போறோம். அப்படின்னும் போது ஆப்போசிட் ரூல்ஸுக்கு ஏன்னா ஒரு 4-5 தொடர் எழுதுவோம். அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கேப் எடுக்கணும். செகண்ட் காலத்தை கொஞ்சம் பெருசா வச்சுக்கணும். சொல்றது புரியுதா? இப்ப ஃபர்ஸ்ட் காலம் நீங்க இங்கேயே கோடு போட்டா போதும். ஆனா செகண்ட் காலத்துக்கு கொஞ்சம் தள்ளி கோடும், ஒரு 6 சொல் எழுதுற மாதிரி கேப் விட்டுட்டு. ஏன்னா அங்க போய் நீங்க இடம் பத்தலமீங்க நீ ஏன் சார் அங்கேயும் சொல்லல. இது இதை ஃபுல்லா விட்டுருங்க, இது கரெக்டா இருக்கும். ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க எழுதி முடிச்சிருக்கீங்கல்ல மேடம், முடிச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு கீழே ஒரு 2-3 வரி எழுதுற மாதிரி கேப் விட்டுட்டு கோட போடும். அப்ப ஆப்போசிட்ல பெரிய கட்டம் கிடைக்குமா? அது நமக்கு தேவை. போலாமா? அப்ப தேர்ட் ஒன் ரூல்ஸ் 3 விதியை நான் ஒன்னா சேர்க்கிறேன். இப்ப நான் சொன்னேன், ரொம்ப கவனமா கவனிச்சுக்கணும். இனி, தனி, என, ஆக, மிக என்னும் சொற்களின் பின் கசதப்ப என்ற எழுத்தோ அல்லது எழுத்து வரிசைகளையோ கொண்ட வருமொழி சொற்கள் வரும்போது கண்டிப்பா இடையில வல்லெழுத்து மிகும். ஆனா நம்ம எல்லா இடத்துக்கும் வருமொழி சொல்ல மாட்டோம். அப்ப ரூல்ஸ் எழுதிக்கோங்க. இனி, தனி, என, ஆக, மிக. இந்த எழுதி போட்டிருக்கேன் பாருங்க போர்டுல. இனி, தனி, என, ஆக, மிக என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி, தனி, என, ஆக, மிக என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேவா? கீழே எடுத்துக்காட்டு. இனி கூட்டல் காண்போம் சீக்வல் டு இனி காண்போம். இக்கு வரும். இனி கூட்டல் காண்போம் சீக்வல் டு இனி காண்போம். தனி கூட்டல் தமிழ் தனித்தமிழ். இப்ப சில பேர் சிறப்புன்னு போற, தனி கூட்டல் சிறப்பு தனிச்சிறப்பு வருது இல்ல. கசத்தப்ப வர மாதிரி எந்த வார்த்தை கொடுத்தாலும் தனி கூட்டல் தமிழ் தனித்தமிழ். என கூட்டல் சொன்னான் என சொன்னான். இச்சு வருதா? என கூட்டல் சொன்னான் என சொன்னான். ஆக கூட்டல் செய்தான் ஆகச் செய்தான். ஆக கூட்டல் செய்தான் ஆகச் செய்தான். மிக கூட்டல் சிறப்பு மிகச் சிறப்பு. ஓகேவா? மிக கூட்டல் சிறப்பு மிகச் சிறப்பு. அவ்வளவுதான். நான் ஏதுக்கு 5 சொன்னேன்? சரி, 5 சின்ன வார்த்தையா தான் இருக்கு, அதுல மொத்தம் எழுதுகிறேன். தனிச்சொல்லா இருக்கிறனால நிறைய பயன்படுத்துவோம். அப்ப இனி, தனி, என, ஆக, மிக என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். கரெக்டா? அடுத்த ரூல்ஸ் 4th ஒன் என்ன மேடம்? இடம் வேணாம், இதே மாதிரிதான் அங்கேயும் வரும். தேர்ட் ஒன் ரூல்ஸ் அப்படி எழுதிட்டு கோடு போடும்.
இப்ப வாங்க, நாம இதுவரைக்கும் பார்த்த இலக்கணம் இருக்கா, அதை இப்ப ரீகால் பண்ணோம். நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், இரண்டாம் வேற்றுமை விரினா எப்படி இருக்கும், நான்காம் வேற்றுமை விரினா எப்படி இருக்கும்? இரண்டாம் வேற்றுமை உருவு என்னது? ஐ. நான்காம் வேற்றுமை உருவு என்னது? கூ. இப்ப இந்த ஐயும் கூவும் எப்படி இருந்தா விரி? வெளிப்படையா வந்தா விரி. இப்ப இரண்டாம் வேற்றுமை விரியிலையும் நான்காம் வேற்றுமை விரியிலையும் வல்லெழுத்து மிகும். இங்க பாருங்க, கதவை கூட்டல் திற, கதவை திற, ஏன் ஐ வெளிப்படையா வந்துச்சு. பொருளை கூட்டல் தேடு, பொருளை தேடு, ஏன் ஐ வெளிப்படையா வந்துச்சு. அவனுக்கு கூட்டல் கொடு, அவனுக்கு கொடு, அவனுக்கு கொடு, புரியுது இல்லையா? இவனுக்கு கூட்டல் செய், இவனுக்கு செய், ஏன் கூ. அப்ப நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வர இடத்துலயும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வர இடத்துலயும் கண்டிப்பா வல்லெழுத்து மிகும். புரிஞ்சுச்சா? அப்ப எப்படி எழுதிங்கன்னு தெரியுமா? இரண்டாம் வேற்றுமை விரி கீழே கமா நான்காம் வேற்றுமை விரி ஆகியவற்றில் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை விரி, விரி விரி இந்த இருக்குல்ல விதி, அந்த அந்த விதி இன்னும் முடியல. அந்த அப்ப வந்துச்சுல்ல அந்த யூனிட் எடுக்கிறப்ப இல்ல, எல்லாருமே தான், நீங்க மட்டும் இல்ல, 50 பேர் விதியும் தான் போடுதான். அன்னைக்கு அன்னைக்கு அப்புறம் சொன்ன பிறகுதானே மாத்தி எழுதினீங்க. அது யார் பாவம், யாரோ ஒரு ஆள் சொல்லி அப்புறம் கண்காணிச்சு. இங்க பாருங்க, இரண்டாம் வேற்றுமை விரி கமா கீழே நான்காம் வேற்றுமை விரி ஆகிய சொற்களில் வல்லினம் மிகும். நிறைய இடங்கள்ல வரும் இந்த விதி, ஐ வர்றதும் கூ வர்றதும். எடுத்துக்காட்டு, என்ன பண்ணணும்? எடுத்துக்காட்டு, கதவை கூட்டல் திற சீக்வல் டு கதவை திற. கதவை கூட்டல் திற சீக்வல் டு கதவை திற. பொருளை கூட்டல் தேடு சீக்வல் டு பொருளை தேடு. இது ரெண்டு இரண்டாம் வேற்றுமை விரிதானே. பொருளை கூட்டல் தேடு திற, கதவை திற. இப்ப ஒண்ணு இல்ல, தேடுன்னு கூட போடா, பொருளை கூட்டல் பார், பொருளை பார். இப்போ வருதுல்ல, கேசத்தா போற மாதிரி எந்த வார்த்தைனாலும் போட்டுக்கலாம். அடுத்தது, அவனுக்கு கூட்டல் கொடு, அவனுக்கு கொடு. அவனுக்கு கூட்டல் கொடு, அவனுக்கு கொடு. அப்ப இரண்டாம் வேற்றுமையில 2 எழுதியிருக்கோம், நான்காம் வேற்றுமையில 1 எழுதியிருக்கோம். அப்ப ஐ வர்ற விரி வெளிப்படையா வர்ற இடத்துலயும் கூ வெளிப்படையா வர்ற இடத்துலயும் முன்னாடி கேசத்தப்ப வந்தா கண்டிப்பா இடையில வல்லெழுத்து மிகும். ரூல்ஸ் புரிஞ்சுச்சா? புரிஞ்சா? அப்ப நீங்க படிக்க வேண்டிய ரூல்ஸ், இரண்டாம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும். 4th ரூல்ஸ். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சொல்ற எல்லா விதிக்கும் முன்னாடியும் வறுமொழியாக வருகிற சொற்கள்ல கேசத்தப்ப வரணும். ஒருவேளை கேசத்தப்ப வரலன்னா சொன்ன விதிக்கே மிகாது. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன், சொல்றது புரியுது இல்லையா? அது ஒன்னொன்னுக்கு நம்ம எழுத முடியாது. வறுமொழி முதல்ல கேசத்தப்பனா அப்ப ஒன்னொன்னுக்கு எழுதிட்டு போயிட்டே இருக்கணும், புரியுது இல்லையா? இப்ப 3-4 கிளாஸ் இதுலயே முடிச்சு விட்டு கிளம்பிடலாம். புரியுது புரியுதா? நான் அதனாலதான் ஜென்ரல் ஆரம்பத்துல, ஏன்னா உங்க புக்லயே அப்படிதான் இருக்கும், ஒரு இடத்துலயும் கொடுக்க மாட்டான், மேலேயே கொடுத்துருப்பான் வறுமொழியில் கேசத்தப்ப. ஆமா, டாவும் ராவும் வராது. டால வர இட்டு, இட்டுல வர்ற இற்று. இல்ல மேடம், இங்க பாருங்க, க க வரிசை, ச ச வரிசை, த த வரிசை, ப ப வரிசை. இந்த 4 எழுத்துக்களோ அல்லது 4 எழுத்து வரிசைகளை கொண்ட சொற்களோ வர்றப்ப வல்லெழுத்து மிகும். டேவோ ட்ராவோ வர. ஏன்னா அப்படி வர்ற மாதிரியான வறுமொழி சொற்கள் தமிழ்ல இல்ல, குறைவு. டாடா டி டி டூ டூ டே டே டை டோ 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 சொல்லுங்கதான் வார்த்தை வறுமொழியில வர்ற மாதிரி. அதே மாதிரி ட்ரா 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 ட்ரீ
ரீதி நீங்க சொல்ற மாதிரி ஒளி உச்சரிப்பு வராது. அப்ப அதுல மொழி முதல் எழுத்துக்கள் இல்ல. நம்ம ஏற்கனவே மொழி முதல் எழுத்து படிச்சிருக்கோமா? அதுல க ச த ப ந 10 மெய்தான வரும்னு சொன்னோம். அப்ப டாவும் ட்ராவும் வந்துச்சா? அதனால இந்த 4 எழுத்து வரும். புரிஞ்சுச்சப்ப? ஐயம் தீந்துருச்சா? ரைட். ஏன்னா இப்ப இந்த 21 விதிக்கு போகுதா காசா தாப்ப? நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க, காசா தாப்ப எப்படி வரும், காசா தாப்ப எப்படி வரும்? இப்ப புரிஞ்சிச்சு இல்ல? ரைட். இல்ல அவங்க கேட்ட கேள்வி தெளிவுதான். ஏன்னா 6 இருக்கே சார், நீங்க எதுக்கு 4 மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்க? மிச்ச 2 எழுத்துல ஏன் வராதுன்னா, மிச்ச 2 எழுத்து மொழிக்கு முதல்ல வராது. அப்படி மொழிக்கு முதல்ல வர்ற மாதிரி சொற்கள் நம்ம கிட்ட கிடையாது, உண்டு இல்லையா? அதனால நீ அதெல்லாம் தமிழ் எழுத்துக்கள்ல பேர் வைக்கணும்னு சொன்னா அந்த 10 மெய் எழுத்துக்களை வர்ற வார்த்தைகளை தான் வைக்க முடியும். அதுல இப்ப ஞால ஒரு எழுத்து தான் வரும். ஞால ஞா 4 எழுத்து சொன்னனே. ஞா ஞோ. அதே மாதிரி யால வந்துச்சுன்னா யாயா யூ யோ யவ் 6 எழுத்து. வால வந்துச்சுன்னா பாபா விவி வேவே வை வௌ 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குள்ள வந்தாதான் தமிழ் சொல்லு. மிச்ச எழுத்துல வந்தா தமிழ் எழுத்து கிடையாது. நீ அதெல்லாம் நியூமராலஜில பேர் வைக்க சொல்லுவாங்கல்ல, அப்ப இந்த எழுத்தாதான் கொடுப்பான். எது தமிழ் இல்லையோ அதுதான் நியூமராலஜில எழுதி கொடுப்பான். டால வைங்க, டூல வைங்க, லூல வைங்க, லால வைங்க. 2 பேர் அப்படிதான் கேட்பாங்க, சார் டால போய் ஆம்பளை பையனு பொம்பளை பிள்ளை பேர் வைக்க முடியுமா? டால வச்சா என்ன வைப்பீங்க? டால. டூல வைங்க, டூல வைங்க. டூல வச்சா என்ன வைப்பீங்க? புரியல? பேரே வைக்க முடியாது. பொம்பளை பிள்ளை இருந்தா டுன் டூ 19 வேணா வைக்கலாம். அவங்க இல்ல அவங்க டயானாவா? தமிழ் சொல்லே கிடையாது. டூ டுன் டூன்னா அது யார் தெரியுங்கள? டோலக்பூர்ல லட்டு விற்கிறா. அது மாதிரி வேணா பேர் வைக்கலாம். டால பேர் வைக்கணும். ஆம்பளை பேண்டா டால்டன்னு வைக்கலாம், டால்டான்னு வைக்கலாம். தமிழே வராது. அப்ப ஏன்னா அது தமிழ் சொல் கிடையாது. அப்ப 2ஆம் வேற்றுமை விதி, 4ஆம் வேற்றுமை விதி சொற்களில் கண்டிப்பாக வல்லெழுத்து மிகும். இப்ப அடுத்த ஒரு விஷயம் ரொம்ப கவனமா கவனிங்க. இது விதி வெளிப்படையா இருக்கு. இப்ப நான் சொல்ல போறது தொகை எப்படி இருக்கணும்? மறைஞ்சிருக்கும். கரெக்ட். 6ஆம் வேற்றுமை தொகை சொற்களில் வல்லினம் மிகும். சார் 6ஆம் வேற்றுமை உருபு அது இப்ப என்ன பண்ணிருக்கணும்? மறைஞ்சிருக்கணும். இப்ப கவனிங்க, குதிரை கூட்டல் கால் குதிரை கால். ஏன்னா இடையில அது மறைஞ்சிருக்கு. குதிரை அது கால், இடையில அது மறைஞ்சிருக்கு. சொல்றது புரியுது இல்லையா? அப்ப குதிரை கூட்டல் கால் குதிரை கால். ஏன் வல்லெழுத்து மிகுந்துருச்சுன்னா இடையில இக்கு வந்திருக்கு. அப்படின்னா இடையில அது என்கிற உருவு மறைஞ்சிருக்கு. அப்ப 6ஆம் வேற்றுமை சொற்கள்ல கண்டிப்பாக வல்லெழுத்து மிகும். எழுதிக்கோங்க பாப்போம். 6ஆம் வேற்றுமை சொற்களில் வல்லினம் மிகும். என்ன மேடம்? கேப் இல்ல, கொஞ்சம் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி கோடு போடுங்க. 6ஆம் வேற்றுமை தொகை, 6ஆம் வேற்றுமை தொகை சொற்களில் 6ஆம் வேற்றுமை தொகை, 6ஆம் வேற்றுமை தொகை சொற்களில் வல்லினம் மிகும். ஓகேவா? அப்ப கீழே எழுதுங்க, குதிரை கூட்டல் கால் சீக்வல் டு குதிரை கால். குதிரை கூட்டல் கால் குதிரை கால். இக்கு வந்துருச்சா? அப்ப 6ஆம் வேற்றுமை தொகை வார்த்தைகள்ல கண்டிப்பாக வல்லெழுத்து என்ன பண்ணக்கூடாது? மிக கூடாது. அப்ப அந்த இடத்துல வேணா நீங்க பிராக்கெட்ல சும்மா பென்சில் அது மாதிரி அதுன்னு போட்டுச்சுக்கோங்க. குதிரை கூட்டல் கால் மேல அது மறைஞ்சிருக்குன்னு போட்டுச்சுக்கோங்க. அப்ப இரண்டாம் வேற்றுமை விதியிலும் 4ஆம் வேற்றுமை விதியிலும் வல்லெழுத்து மிகும். அதே போல 6ஆம் வேற்றுமை தொகையில வல்லெழுத்து மிகும். இன்னும் எப்படி சொல்லுவோம் மேடம்? இல்ல, எப்ப உரிமை பொருள் எப்ப வரும்? குதிரை அதோட காலு, குதிரைக்கே உரிமையான காலு. அப்ப உரிமை பொருள் வரும்போது எத்தனாம் வேற்றுமை பயன்படுத்துவோம்? ஏற்கனவே படிச்சிருக்கோமே, 6ஆம் வேற்றுமை. காலத்தையும் இடத்தையும் பயன்படுத்தும் போது 7ஆம் வேற்றுமை. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை வந்தா 2ஆம் வேற்றுமை. கருவி, கருத்தா, உடல் நிகழ்ச்சி வந்தா 3ஆம் வேற்றுமை. உறவு, பகை, கொடை, நட்பு, தகுதி, பொருட்டு, அதுவாதல், எல்லை வந்தா 4ஆம் வேற்றுமை. ஒப்பு, நீங்கள், எல்லை, ஏது வந்தா 5ஆம். அப்ப குதிரை அதோட காலு அதுக்கே உரிமையானது 6ஆம் வேற்றுமை தான் பயன்படுத்தணும். புரியுது இல்லையா? நான் தாங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இது வருமா அது வருமானு டவுட் வந்துச்சுன்னா மீனிங் வச்சு போடுங்க. அப்ப குதிரை அது கால், குதிரை கால்.
போட்டாச்சா? அடுத்து வாங்க, கொஞ்சம் கீழே கேப் விட்டுட்டு எத்தனை இப்ப எழுத போறது? எத்தனை எழுத போறது? 6 7 6 எழுத போறது 6. 5 முடிச்சிருக்கோம், அப்படிதானே? 6 எழுத. கவனிங்க, வேற்றுமை தொகை முடிஞ்சிச்சுன்னா வினைத்தொகை பண்புத்தொகை. பண்புத்தொகை இரு பெயரொட்டு பண்புத்தொகை சொற்களில் வல்லெழுத்து மிகும். கவனிங்க, இனிப்பு கூட்டல் சுவை, இனிப்பு ஆகிய சுவை, மை மறைஞ்சு வந்தாலும் ஆகிய மறைஞ்சு வந்தாலும், அப்ப இனிப்பு கூட்டல் சுவை இனிப்பு சுவை. இச்சு வருதா? சாறை கூட்டல் பாம்பு சாறை பாம்பு, மல்லிகை கூட்டல் பூ மல்லிகை பூ. ஏன்னா சிறப்பு பெயர் பொது பெயர் ரெண்டு சேர்ந்து வந்தா இரு பெயரொட்டு பண்பு தொகை சொல்லியிருக்கோமா? அப்ப நீங்க ரூல்ஸ் எழுதிக்கணும். பண்பு தொகை, அதுக்கு கீழே இரு பெயரொட்டு பண்பு தொகை சொற்களில் வல்லினம் மிகும். பண்பு தொகை கமா இரு பெயரொட்டு பண்பு தொகை சொற்களில் வல்லினம் மிகும். இப்ப பண்பு தொகையில வட்டம் கூட்டல் கல்னு வரும், வட்டக்கல்னு வரும். மகர ஈற்று புணர்ச்சியில மவ்வீறு ஒற்றெழுதல் விதிப்படி மகரம் கெட்டு போச்சு. மிச்ச வட்ட கூட்டல் கல் வட்டக்கல். சதுரம் கூட்டல் பலகை இம்மு மவ்வீறு ஒற்றெழுதல் விதிப்படியில் கெட்டு போச்சு. நம்ம நாளைக்கு புணர்ச்சி விதி பார்க்க போறோம், தெரியும் புணர்ச்சி விதி. அதுக்கப்புறம் அப்ப இம்மு கெட்டு போச்சு. அப்ப பக்கத்துல இருக்கிறது வட்டம் கூட்டல் கல் வட்டக்கல். சதுரத்துல இம்மு கெட்டு போச்சு, சதுரம் கூட்டல் பலகை சதுர பலகை. இதெல்லாமே பண்பு பெயர். சாரை பாம்பு மல்லிகை பூ இதெல்லாம் இரு பெயரொட்டு பண்பு தொகை. புரியுது இல்லையா? அப்ப பண்பு தொகை இரு பெயரொட்டு பண்பு தொகை சொற்களில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, இனிப்பு கூட்டல் சுவை சீக்வல் டு இனிப்பு சுவை. இனிப்பு கூட்டல் சுவை இனிப்பு சுவை. சாறை கூட்டல் பாம்பு சாறை கூட்டல் பாம்பு என்ன வரணுமா? சாறை பாம்பு. இப்போ வரும் சாறை பாம்பு. மார்கழி கூட்டல் திங்கள் மார்கழி திங்கள். சிறப்பு பேர் பொது பேர் இருக்கா? தை கூட்டல் திங்கள் தை திங்கள் சொல்றோம்ல. மல்லிகை கூட்டல் பூ மல்லிகை பூ. போதும், 3 எழுதிருக்கீங்கல்ல, 3 போதும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு மற்ற வார்த்தைகளையும் வரும், நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். மார்கழி திங்கள் புரிஞ்சிச்சா? இப்ப நான் சொல்றேன், பண்பு தொகை இரு பெயரொட்டு பண்பு தொகை சொற்களின் பின் வல்லினம் மிகும். புரிஞ்சிச்சா? அடுத்த போலாமா? கேப்லாம் விட வேணாம், சும்மா அப்படியே விதியோட கோடுனா அங்க அப்படியே எழுத போறோம் ஒரு கோடு. அடுத்து எழுத போறது 7வது விதியா? அப்புறம் எழுத போறது 7, விதி எண் 7. கவனிங்க, உவமை தொகை சொற்களின் பின். நம்ம ஏற்கனவே உவமை தொகை சொல்லியிருக்கேன். 2 சொல்லுக்கு இடையில போல புறைய ஒப்ப உரள மான கடுப்ப ஏய்ப்ப நேர நிகர அன்ன இன்ன என்ற உவம உருபுகள் மறைஞ்சு நின்னா உவமை தொகை. கரெக்டா? மலர் கூட்டல் பதம், பதம் மீன்ஸ் பாதம், பாதம்னாலும் பதம்னாலும் ஒண்ணுதான். மலர் கூட்டல் பதம் மலர் பதம். இப்போ வருதா? அல்லது பாதம் கூட வச்சுக்கோங்க. மலர் கூட்டல் பாதம் மலர் பாதம். மலர் கூட்டல் கண் மலர்கண். தளிர் கூட்டல் கை தளிர்கை. என்ன வந்துச்சு? இக்கு. ஏன்? உவமை தொகை சொற்கள்ல வல்லெழுத்து மிகும். அடுத்த ரூல்ஸ் எழுதிக்கோங்க. உவமை தொகை உவமை தொகை சொற்களின் பின் உவமை தொகை சொற்களின் பின் வல்லினம் மிகும். கீழே எழுதிக்கோங்க. மலர் கூட்டல் பாதம் மலர்பாதம். அப்ப இடையில என்ன மறைஞ்சிருக்கு? மலர் போன்ற பாதம். போன்ற ஓமுரு மறைஞ்சிருக்கா? மலர் கூட்டல் பாதம் மலர்பாதம். தளிர் கூட்டல் கை தளிர்கை. அப்ப தளிர் போன்ற
தளிர் போன்ற கை. மலர் கூட்டல் கண், மலர்கண், மலர் போன்ற கண். அப்ப இடையில போன்ற என்ற உவமொருவுகள் மறைந்து வருகிற உவமை தொகை சொற்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக வல்லெழுத்து, வல்லெழுத்து மிகும். ரூல்ஸ் புரிஞ்சுச்சா? அடுத்து விதி எண் 8. கவனிங்க, உருவக சொற்கள், எல்லா உருவக சொல்லும் கிடையாது, சில வகையான உருவக சொல்லுக்கு பின்னாடி கண்டிப்பா வல்லெழுத்து மிகும். உங்க புக்ல அதனாலதான் போட்டான், சில உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும். எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ரூல்ஸ், சில உருவக சொற்களின் பின், சில சில உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும். சில உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும். இங்க பாருங்க, உலகம் கூட்டல் பந்து, உலகப் பந்து. இந்த உலகம் பந்து மாதிரி, அப்ப உலகமாகிய பந்து என்று உருவகம் வரும். வாழ்க்கை கூட்டல் போர், வாழ்க்கை போர். இந்த வாழ்க்கை என்னது? போர், போராட்டம் மாதிரி. ஆமா தானே? வாழ்க்கை என்பது போர்க்களம், அதை வாழ்ந்துதானே பார்க்கணும் இருக்குல்ல. அப்ப உலகம் கூட்டல் பந்து, உலகப் பந்து. வாழ்க்கை கூட்டல் போர், வாழ்க்கை போர். நான் உங்க ஸ்கூல் புக்ல இருக்க வேர்டை தான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த என்னது, இந்த சிரமப்பட்ட ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணோம்னா அந்த புக்ல இருக்க எக்ஸாம்பிளே தான் கொஸ்டின் கேட்கலாம். அதுகளுக்கு அதை தவிர பாவம் எந்த பேரும் தெரியாது. அது கூறுவார் இல்லாம அதுவே கேட்டு வைக்கிறதுனால நம்ம அதையும் படிச்சுக்கணும். உங்களுக்கு சொல்றது புரியுதா? அப்ப சில உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும். உலகம் கூட்டல் பந்து, உலகப் பந்து. வாழ்க்கை கூட்டல் போர், வாழ்க்கை போர். ஓகேவா? அப்ப இந்த வாழ்க்கை உலகம் இன்பமானதா துன்பமானதா? ரெண்டுமே கலந்ததா? இன்பம் ஒரு கரை, துன்பம் மறுகரை, இரண்டும் கொண்ட ஆறடா வாழ்வுன்னா கண்ணதாசன். 2 6 மாதிரி வருது இல்லையா? ஆனா பல பேருக்கு வாழ்க்கை போர், பல பேருக்கு வாழ்க்கை அக்கப்போர். ஆனாலும் என்ன, ஆனாலும் என்னது, அது போரா அக்க போரான்றதுலதான் பிரச்சனை. ஆமா, பல பேருக்கு போர் மாறு, பல பேருக்கு அக்க போராவே இருக்கும். அது மாதிரி ஏதோ ஒண்ணு வருது இல்லையா? அப்ப என்ன அப்படின்னு கேட்டா 7வது விதியா 8வது விதியா? இப்ப எழுத போறது 9. அப்ப 8வது விதி, சில உருவக சொற்களின் பின் வல்லெழுத்து மிகும். நீங்க இப்ப நார்மலா இருக்க உருவகத்துல கூட செக் பண்ணி பார்க்கலாம். முத்தி கூட்டல் கனி, முத்தி கனி. அங்க பார்த்தோம்ல, ஏற்கனவே உருவகம் பார்த்தேன். முத்தி கனி, ஏன் அங்க உருவக சொல். பசி கூட்டல் பிணி, பசிப்பினி. இப்ப வந்துச்சா இல்லையா? வரல, இனிமேல் வரும். பசிப்பினி, பசிப்பினி என்பது நோய். இந்த உலகத்துல ரொம்ப கொடுமையான நோய் எந்த நோய்? பசிப்பினி. அது ஒரு நேரம் சாப்பிடாட்டி வராது, பல நாட்கள் சாப்பிடு, 10-15 நாள் சோறே சாப்பிடல, அப்ப வரும் பாருங்க வயிற்றுக்குள்ள ஒரு தீ. புரியல? வயிற்றுல இருக்கு ஒரு அக்னி, அதுதான் பசிப்பினி. அதனாலதான் மணிமேகலை சொல்லுச்சு, இந்த உலகத்துல எல்லா அறமும் அறமாக கருதப்படாது. எது நல்ல அறம் தெரியுமா? அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இதை. புரியுதுலையா? மண்ணுயிர் ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் கண்டதியில். அடிப்படை தேவையில்லை, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இதுல எதை மூணு நீ மத்தவங்களுக்கு கொடுத்தாலோ அது அறம் தான். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. நீ எதுவுமே கொடுக்க வேணாம், அமைதியா இருந்தாலே அறம் தான். நீ உன் வாயை வச்சுக்கிச்சு இல்ல. சில பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு கொடுக்க எதுவுமே இல்லை, நான் கொடுத்தா என்ன பண்ண? நீ புலம்பே புலம்பாத, அமைதியா. வள்ளுவன் சொன்னா எது அறம் தெரியுமா? எது எது அறம்? நீ ஒரு குறள்ல சொன்னானே, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னா சொல் 4ம் இழுக்காது என்றது அறம். அழுக்காறு, அழுக்காருன்னா அடுத்தவங்களை பார்த்து பொறாம, ஐயோ உங்களுக்கு கிடைச்சிச்சு நம்ம கிடைக்கல, உனக்கு உள்ளது உரிய காலத்தில் வந்து செய்யறான், பேசாம இரு. அழுக்காறு. அவா, ஆசைப்படலாம், தப்பு இல்ல, பேராசை கொள்வது. அடுத்து பாருங்க 3வது என்னது? வெகுளி. வெகுளினா சினம்.
கோபம். நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், வெகுளினா கோபம், அதீத கோபம். அடுத்தவங்க தப்பு செஞ்சுட்டு சாஃப்டா இருப்பான், இது கடந்து கத்திக்கிட்டு கிடக்கும். பாத்துறீங்களா? அவன் செஞ்சுட்டு சும்மா தான் இருப்பான், சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இது பாருங்க தடா முடான்னு கத்தி சண்டை போ. அதான் ஒரு கவிஞர் கூட எழுதுனா என்னது, பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை கோபம். அடுத்தவங்க செய்யற தப்புக்கு உனக்கு நீ கொடுத்துக்கிற தண்டனை கோபம். ஆமா தானே? இப்ப என்ன ஆச்சு, ஒரு போற பாத்திரத்தை எடுத்துட்டு குழந்தை கீழே போட்டுச்சு, உடைச்சிருச்சு, உடஞ்சு போச்சு, முடிஞ்சு, அவ்வளவுதானே? இதுக்கு நீ கோபப்பட்டு என்ன ஆக போகுது? அவ்வளவுதான். அவன் போட்டு உடைச்சும் பேசாம சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், இன்னும் 2 இருந்தா எடுத்து உடைப்போம்னு. அப்ப கோபம் படவே கூடாது. பட்டு பிரயோஜனம் இல்லைன்னா லாஸ்ட் சொன்னா பாருங்க, இன்னாச்சொல். அது என்ன இன்னாச்சொல்? இன்னாச்சொல் புரியல? ஓ, இன்னாச்சொல்னா இனிய சொல்லலாம். அது எப்படி? ஓ, இனிய சொற்களை பேசாமல் இருப்பதா? அது என்ன கடுஞ்சொல்? தீய சொல்ல? எனக்கு இதெல்லாம் வேணாம். இன்னா சொல், தீய சொல், கடுஞ்சொல், என்ன சொல்? எதாவது வேணும்ல. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல் காலேஜ்ல போய் வேலை பார்த்தோம்னா தெரியும், டீச்சர் என்னை திட்டாங்க, டீச்சர்பா என்னடா திட்டினா சொல்லவும் மாட்டான். அவன் கடைசி வரைக்கும் என்ன திட்டானே புரியுதுல? என்ன சொன்னா, எனக்கு கெட்ட வார்த்தையில திட்டினா. என்னடா கெட்ட வார்த்தை? எங்க அம்மாவை பத்தி சொன்னா, எங்க தாத்தாவை பத்தி சொன்னா, எங்க பாட்டி. கடைசி வரைக்கும் என்ன சொன்னாலும் சொல்லிக்க மாட்டான். ஏன்டா ஏன்டா நீ அவனை திட்டின? நேத்து இவன் கொட்டினான் டீச்சர்பா. ஏன்டா நேத்து கொட்டின? முந்தா நேத்து இவன் கிள்னா. முந்தா நேத்து ஏன்டா கிள்ன? போன மாசம் என்னை அடிச்சான். அதான். அப்ப இருக்கிற ஆளுக்கு இருக்கு பிடிக்கிற அளவுக்கு என்ன காரணம் கடைசி வரைக்கும் தெரியாது. எப்ப தெரியுமா? இன்னா சொல் கெட்ட. இங்க பாருங்க, வார்த்தையில கெட்ட வார்த்தை, வார்த்தையே நல்ல வார்த்தை தான். ஆனா பயன்படுத்துகிற வாய் இருக்குல்ல, அது நல்ல வாயா நல்ல வாயா நார வாயா? ஆமா தானே? நீ காலையில கூட போனீங்கன்னா வடிவேல் என்ன பண்ணுவார், அம்மாவை கும்பிடுவாப்புல, ஆராதனை பண்ணி கும்பிடுவார். 6 மணிக்கு மேல வந்து என்ன பேசுவான், உண்டு இல்ல, 6 மணிக்கு மேல அவர் அவதாரமே வேற அப்படின்பா. அது மாதிரி என்னது, வார்த்தை இல்ல கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தை கிடையாது, எல்லா வார்த்தையும் நல்ல வார்த்தை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, என்னை திட்டாங்க அழுகிற. ஏன் அழுகிற? இல்ல அவங்க என்னை திட்டாங்க. என்ன திட்டினாங்க? கெட்ட வார்த்தையில திட்டினாங்க. அந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டால் தானே உனக்கு அது. நீ அந்த வார்த்தை சொன்ன வாய்க்கு தான் இழிவு, கேட்ட காதுக்கு ஒருபோதும் இழிவு கிடையாது. உங்களுக்கு புரியுதா? நீ எப்ப அதை ஏத்துக்கிட்டியோ அது உனக்கானதாக மாறிடுச்சு. நீ எப்ப ஏத்துக்கலையோ அது உனக்கானதாக இல்லை. அப்ப அந்த கெட்ட வார்த்தையை உச்சரித்த நாவு தான் இழிவாகுமே தவிர கேட்ட காதுக்கு ஒருபோதும் இழிவு கிடையாது. உங்களுக்கு புரியுதா வார்த்தை? தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னு நீ எங்க பாட்டி ஒரு எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள். நான் வியந்து கேட்டிருக்கேன். எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, எங்க தாத்தா திட்டிக்கிட்டே இருப்பாரு. அவனா திட்டுவாப்புல, திட்டிகிட்டே இருப்பார். என்ன ஒரு நாள் ஃபுல்லா திட்டுவார். இதை எடுத்து வைக்கல, அதை எடுத்து வைக்கல, அதை பார்க்கல, இதை பார்க்கல. அது கெட்ட வார்த்தையா திட்டுவாராம், காதுல கூட கேட்க முடியாதான் சொல்லுவாங்க. ஆனா எங்க பாட்டி சாஃப்டாவே இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. அவ்வளோ வார்த்தை திட்டி முடிச்சு அவர் டயர்ட் ஆயிடுவார்ல. திட்டி முடிச்சு டயர்ட் ஆகி சரி போதும், இன்னைக்கு இது போதும், நாளைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படி நினைப்பாரு இல்லையா? அப்ப அவர் அமைதியாகி டயர்டாகி திட்டி முடிச்ச பிறகு எங்க பாட்டி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாம் நீதான். உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு புரியுதா சார்? நான் வியந்து போயிருக்கேன். ஒரு பெண்ணை தன்னுடைய சொல்லாடலை எப்படி பயன்படுத்தணும்னு சொன்ன இடம். எங்க அப்பா சொன்னப்ப நான் சொல்லியிருக்கேன், அப்பா பாட்டி கிரேட் பாடு, பாட்டு ரொம்ப. எதுக்கு மூச்சாத்தனம்? எதுக்கு நீ கேட்ட வார்த்தைகளும் உனக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும்? பொறுமையாரு, நீ டயர்டாக பாத்துக்கிறேன். அமைதியாகி திட்ட விட்டு பேச விட்டு டயர்டான பிறகு ஒரே வார்த்தையில எல்லாம் நீதானா? இப்ப பேசின வார்த்தையெல்லாம் யாருக்கு? அவருக்கே. இது எவ்வளவு பெரிய சொல்ல ஆளுமை தெரியுமா? புரியுது இல்லையா? இது வயசானவங்களுக்கு தெரியும் இந்த ட்ரிக்கு. ஆனா இப்ப இருக்க பொம்பளையால இருந்தா பதில் சொல்லிட்டே இருக்கு. நீ ஒண்ணு சொன்ன, நான் 4 சொல்லுவேன். இல்ல வா, சொல்லுவதில்ல உண்மைக்கு போவோம், அங்க லட்சுமி ராமகிருஷ்ணன் வச்சு பேசி தீர்த்துக்கலாம். புரியுது இல்லையா? என்ன அப்படின்னு கேட்டா அந்த வார்த்தைகளுக்கு தானே முக்கியம், உண்டு இல்லையா? அதனாலதான் வார்த்தை வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ரொம்ப முக்கியம் தான். நீங்க நான் பலமுறை சொல்லுவேன். அதனாலதான் கிளாஸ்ல பசங்கிட்ட சொல்லிட்டு, குரூப் 1 பசங்கிட்ட, உன் வாழ்க்கையில ஒரு சிக்கல் இருக்கும், உன் வாழ்க்கையில அதுக்கு தீர்வு உனக்கு என்னன்னு தெரியாது. நீ ஏதேனும் ஒரு இடத்துல உனக்கான வார்த்தை அசிரீதியாக ஒழிக்கும். அடுத்தவங்க பேசிட்டு போற வார்த்தையில் உனக்கான பதில் இருக்கும். நீ படிக்கிற புத்தகத்தில் ஏதேனும் ஒரு வாசகமாக உனக்கான வார்த்தை இருக்கும். அது உனக்கான வேத வாக்காக நீ எடுத்துக்கணும். அர்த்தம் புரியுதா? நான் பலமுறை உணர்ந்திருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கேன். புரியுது இல்லையா? எல்லாம் அப்படி இருக்கு, அப்படி இருக்கு, கஷ்டம் இருக்கு.
பக்கத்துல ஒரு அம்மாட்ட, நீ எல்லாம் கவலைப்படாது, எல்லாம் அவன் பாத்துக்குவான் போ. அந்த அம்மாட சொன்ன வார்த்தை என் காதுல வந்து விழுந்துச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே அது எனக்கான சொல்லு. அர்த்தம் புரியுதா? அடுத்து பார்த்துட்டு ஒரு இடத்துல லோன் வாங்கலாம், வீடு கட்டலாம், லோன் வாங்கலாம். அவர் லோனுக்கு வர சொல்லியாச்சு, அவர் லோன் வந்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல வேகமா சொன்ன லோன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, கஷ்டமாவே இருக்கு. ஒரு 3 நாளா என்ன இருந்துகிட்டே இருக்கு. இது நம்மளால கட்ட முடியுமா கட்ட முடியாதா, கஷ்டம், எப்படி என்ன பண்ணலாம் எதுவுமே தெரியல. நண்பர் கூட இருக்காரு, சரிவா டீ சாப்பிட போலாம், டீ சாப்பிடலாம். பக்கத்துல வடை சாப்பிடலாமா, வடை சாப்பிடலாம். உடனே ஒரு வடை வாங்கிட்டு வந்தான். அந்த வடையில மடிச்சு, நீ மதுரை வடை எல்லாம் தெரியுமில, வடையை வச்சு பேப்பர்ல இப்படி ஃபில்டர் பண்ணோம்னா தினத்தந்தி தினமலர் பேப்பர் ஃபுல்லா எண்ணெயா இருக்கும். நீங்க பாத்துருக்கீங்களா? சில நேரம் பஜ்ஜியா இருந்தா பஜ்ஜியிலே இந்த பிரிண்ட் ஆயிரும். தினத்தந்தியில இருக்க நியூஸ் இருக்குல்ல, அது பஜ்ஜியிலே பிரிண்ட் ஆயிரும். புரியுதுலையா? கூடு அதுல வரும், கூடுதல் வடை கேட்ட மருமகனை வெட்டி கொன்ற மாமனார் கைது. எதுல? பஜ்ஜியிலேயே. நீங்க அந்த இதுல போட்டு அதுல வச்சு பிரிண்ட் பண்ணீங்கன்னா, அமுக்குனீங்கன்னா அப்படி பிரிண்ட் ஆயிரும். புரியுது இல்லையா? அப்ப அது மாதிரி அது பஜ்ஜி தின்ன பேப்பர் அப்படி தின்னுட்டு எனக்கு குழப்பம், வர சொல்லிட்டோம், பண்ணலாமா வேணாமா, யார்கிட்ட போய் கேட்கறது, ஐடியா கேட்கறது தெரியலையே. புரியுது இல்லையா? அப்படி திறந்தா உள்ள புத்தர் படம், அந்த உளுந்த வடை தின்ன பஜ்ஜி, உளுந்த வடை பஜ்ஜி தின்ன பேப்பர், புத்தரோட படம். கீழே போட்டா, தேவைகள் முடிவுறும் தருணம் உன் வாழ்க்கை தெய்வீகமாகும். தேவைகள் முடிவுறும் தருணம் உன் வாழ்க்கை தெய்வீகமாகும். உனக்கான தேவைய எப்ப நீ சுருங்க வச்சுக்கிறியோ அப்பதான் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும்ன்ற தெய்வீக குணம் உனக்குள்ள இருக்கும். உன்னுடைய தேவையே பறந்துபட்டதா இருந்துச்சுன்னா உனக்கே எதுவுமே பத்தாது, அடுத்தவங்களுக்கு அறம் செய்யணுன்ற எண்ணமே உனக்குள்ள இருக்காது. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், வந்த மேனேஜருக்கு டீயும் வடையும் வாங்கி கொடுத்தேன், இது அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்ட 6 மாதத்தில் கொரோனா காலம், 2 ஆண்டு காலம். புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை லோன் வாங்கியிருந்தா எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்திருக்கும், உண்டா இல்லையா? அப்ப என்னன்னு கேட்டா, வார்த்தைகள் வாழ்வியலுக்கு ரொம்ப முக்கியம். புரியுது இல்லையா? அதை கூட நீங்க கிறிஸ்டியன்ஸ்ல ஏதோ சொல்லுவீங்களா, ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஸ்லாட் எடுத்து, அதெல்லாம் ஒரு நாள் கேள்விப்பட்டேன், அது பேர் என்னது, வாக்கு தத்தம். சூப்பர். அதான் ஒரு ஆண்டுக்கு இப்போ இது ஒரு டேக் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, அதுல இருந்து ஒண்ணு எடுப்பாங்களா, அது யார் யாருக்கு என்ன வருதோ அந்த 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 வேத வாக்கினுடைய அடிப்படையில் அந்த ஆண்டு அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். அது எப்ப நியூ இயர்க்கா? அப்படியா? என்கிட்ட ஒரு மாணவர் சொன்னார், அப்படி எடுப்போம் அப்படி சொல்லி. அது கூட கிட்டத்தட்ட இப்படிதான். உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்ப காலம் இருக்கு, தீர்க்க முடியாத சிக்கல் இருக்கு, அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமான சொல்லாக அமையும். உண்டு இல்லையா? அது மாதிரி. புரியுது இல்லையா? அப்ப லாஸ்ட் விதி என்ன விதி? சில உருவக சொற்களின் பின் வல்லெழுத்து மிகும். கவனிங்க, இப்ப தொகாநிலைத்தோட விதியை முடிச்சிட்டோம், விதியவே முடிச்சிட்டோம். இப்ப நான் இன்னைக்கு காலையில பார்த்த விதி கேட்கிறேன், எந்த பெயரெச்சத்துல மிகும் வல்லெழுத்து, எந்த பெயரெச்சத்துல மிகாது? அதுதான் விதி. இப்ப எழுதிக்கோங்க. 10வது விதியா 9ஆ? விதி எண் 9, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்ச சொற்களில் வல்லினம் மிகும். இப்ப விதி புரிஞ்சுச்சா? காலையில இப்பதான் பார்த்த விதி. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்ச சொற்களில், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்ச சொற்களில். அப்ப ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்ச சொல்லுக்கு முன்னாடி காசத்தாப்ப என்ற எழுத்துக்களை கொண்ட ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா கண்டிப்பா இடையில வல்லெழுத்து மிகும். எங்க இப்ப நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. ஓடா கூட்டல் குதிரை, ஓடா குதிரை. வேற? தீரா கூட்டல் பகை, தீரா பகை. கேளா கூட்டல் செவி, கேளா செவி. வேற? வேற? நான் அப்படி சொன்னேன். பாடா கூட்டல் பாட்டு, பாடா பாட்டு. கூவா கூட்டல் குயில், கூவா குயில். வருது இல்லையா? எழுதிக்கோ. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்ச சொற்களின் பின் வல்லினம் மிகும். கீழே எடுத்துக்காட்டு எழுதிக்கோங்க. கேளா கூட்டல் செவி சீக்வல் டு கேளா செவி. இச்சு வருதா? கேளா கூட்டல் செவி, கேளா செவி. தீரா கூட்டல் பகை சீக்வல் டு தீரா பகை. தீரா கூட்டல் பகை, தீரா பகை. ஓகேவா? இது 9வது விதி. கீழே கோடு போட்டு முடிச்சு. சரி, இப்ப பெயரெச்சத்துக்கு அப்புறம் என்ன நடத்தினேன்? வினையெச்சம். வினையெச்சத்துல மொத்தம் 3 எழுத்து வரும் சொன்னேன். எந்த 2 எழுத்துக்கு முன்னாடி காசத்தப்ப வந்தா வல்லெழுத்து மிகும், எந்த ஒரு எழுத்துக்கு முன்னாடி வல்லெழுத்து வந்தா காசத்தப்ப மிகாதுன்னு சொன்னேன்.
அகர ஈற்று வினையெச்சம், இகர ஈற்று வினையெச்சம், உகர ஈற்று வினையெச்சம். இதுல எங்கெங்க மிக, எங்க மிக? உகரத்துக்கு மிக கூட. சரி, அகரத்துக்கும் இகரத்துக்கும் மிகும். அப்ப எழுதிக்கோங்க, அகர கமா இகர ஈற்று வினையெச்ச சொற்களின் பின், அகர கமா இகர ஈற்று வினையெச்ச சொற்களின் பின். ஒருவேளை உங்களுக்கு இந்த அகர இகர ஈற்று வினையெச்சம் புரியலைன்னா நேரம் எங்க போனோம்? நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் அங்க போய், அங்க நான் என்ன விதி சொல்லி பாக்ஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோ. அகர ஈற்று வினையெச்ச சொற்களின் பின், அகர ஈற்று வினையெச்ச சொற்களின் பின் வல்லினம் மிகும். அகர ஈற்று சொற்கள், அகர ஈற்று வினையெச்ச சொற்களின் பின் வல்லினம் மிகும். அப்ப அகர இகர ஈற்றுக்கு ஏதா ரெண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏதா சொல்லுங்க பாப்போம். நீங்களே அகரத்துக்கு வர மாதிரி சொல்லுங்க. எதுனாலும் அங்க அங்க கூட போய் பாருங்க. தேட கூட்டல் சொன்னான், தேட சொன்னான். அகர ஈற்று வினையெச்சம் தானே தேட. தேட கூட்டல் சென்றான், தேடச் சென்றான். சொல்லலாம். இகரத்து கரெக்ட். இங்கேயும் தேடல் வரலாம், அங்க தேடி வேணாம். வேற ஏதாவது சொல்லுங்க. தேடி, பாடி, ஓடி. ஓடி கூட்டல் களைத்தான், ஓடி களைத்தான். பாடி கூட்டல் திரிந்தான், பாடி திரிந்தான். பேசி கூட்டல் சிரித்தான், பேசி சிரித்தான். கரெக்டா? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச வார்த்தை ஒன்னு ரெண்டு எழுதிக்கோங்க போதும். பேசி கூட்டல் சிரித்தான் கூட எழுதுங்க, ஏன்னா அதான் மேல நம்ம எக்ஸாம்பிள் எங்கேயும் எழுதல. பேசி கூட்டல் சிரித்தான், பேசி சிரித்தான். பாடி கூட்டல் திரிந்தான், பாடி திரிந்தான். ஓடி கூட்டல் களைத்தான், ஓடி களைத்தான். அப்ப நல்லா கவனிங்க. அகர ஈற்று வினையெச்சம், இகர ஈற்று வினையெச்ச சொற்களுக்கு பின்னாடி கண்டிப்பா வல்லெழுத்து, கண்டிப்பா வல்லெழுத்து மிகும். புரிஞ்சுச்சா? 10 விதி. எத்தனை விதி இருக்கு? 10 விதி. இப்ப லஞ்சுக்கு போறோம். லஞ்சு முடிச்சுட்டு வந்து இதை லைன் பை லைனா வாசிக்கிறீங்க. இதை நாம இன்னும் அவ்வளவுதான் கிட்டத்தட்ட